ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அரவிந்தாய. ஓம் ஆனந்தமய் சைதன்யமய் சத்தியமய் பரமேவம். அன்னை அரவிந்தருக்கு சமர்ப்பணம். நன்றி அனைவருக்கும். என்னுடைய இன்ட்ரடக்ஷனை மிக அருமையாக கொடுத்த சண்முகப்பிரியா மேடம் அவர்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த முருகப்பன் சாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுபோல இந்த குழுவில் கூடியிருக்கும் அனைத்து அன்னை சாதகர்களுக்கும் அன்னை மூத்த அன்பர்களுக்கும் என் பணிவான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா மேடம் சொன்னாங்க நிறைய விஷயங்கள். அதுல ஒரு சில விஷயங்கள் மட்டும் நான் இங்க ஷேர் பண்ணிக்கிறேன். நான் பேச ஆரம்பிச்சேன். இங்க அனுபவம்னு சொல்ல போனாக்கா இங்க நிறைய டைம் பத்தாது. ஸோ என்னுடைய கொடுக்கப்பட்ட நேரத்துல எவ்வளவு ஷார்ட்டா சொல்ல முடியும் நான் முயற்சி பண்றேன். எங்க தியான மையம் பாத்தீங்கன்னாக்கா முதல்ல என்னுடைய தியான மையத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னுடைய அனுபவங்கள் கொஞ்சம் ஷார்ட்டா சொல்லிடுறேன். எனக்கு அன்னை அறிமுகம் ஆனது 1987 ஒரு குடும்ப திருமண விழாவுக்கு செல்லும் போது அங்க ஒரு அன்னை அன்பர் வந்து அந்த நம்ம ஷர்ட்ல எல்லாம் பேட்ச் குத்திருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பேட்ச் குத்திருக்கிற ஒரு நபரை நான் பார்த்தேன். அவர் எங்க குடும்ப உறவினர். அவரை பத்தி ரொம்ப தெரியாதுன்னாலும் அவர் போட்டிருக்கிற அந்த பேட்ச் வந்து ஏதோ ஒரு செகண்ட் என்ன ஒரு ஈர்ப்பு இருந்துச்சு போல அந்த வயசுல. அப்ப எனக்கு மிஞ்சி போனா ஒரு 10 அந்த ஏஜுக்குள்ள இருக்கும். அந்த ஒரு ஈர்ப்புல அவங்கள அந்த பேட்சில் இருக்கிற மதர் இமேஜை பார்த்துட்டு யார் இவங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ அந்த உறவினர் வந்து இவங்க தான் வந்து டிவைன் மதர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த ஒரே ஒரு வார்த்தைக்கு அப்புறம் நானா டிவியேட் ஆயிட்டேன். இது கடந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேல 1997 நான் டிகிரி முடிச்சுட்டு என்னுடைய நண்பர் வீட்டில் இருக்கும்போது என்னுடைய நண்பர் வீட்லையும் நான் எப்போ அந்த 87 பார்த்த அதே இமேஜ், அதோட கொஞ்சம் பெரிய சைஸ் போட்டோவா அதே இமேஜை என்னுடைய நண்பர் வீட்லேயும் நான் அந்த அவங்களுடைய பூஜை அறையில் வச்சிருந்தாங்க. அப்போ அதை பார்க்கும்போது எனக்கு ஜஸ்ட் ஒரு சிங்க்ரனைஸ் ஆச்சு. இந்த இமேஜ் நான் எங்கேயோ பார்த்துருக்கிறேன் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி. அவங்க யாருன்னு கேட்கும்போது அப்போ என்னுடைய நண்பர் சொன்னாரு, இதே தான் அன்னைக்கு சொன்ன அதே வார்த்தையை அவனும் சொன்னான். இது வந்து டிவைன் மதர்னு சொல்லுவாங்க, பாண்டிச்சேரியில இருக்காங்க, அவங்க சமாதி நிலையில இருக்காங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய இன்ட்ரடக்ஷனை பத்தி கொஞ்சம் கொஞ்சமா சொல்ல. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, எப்படி அந்த சின்ன வயசுல பார்த்த அதே இமேஜ் ஒரு 10 வருஷ கேப்புக்கு அப்புறம் அதே இமேஜ் கொஞ்சம் பெரிய சைஸ்ல என் கண்ணுல படுது. அப்ப எனக்கு தெரியாது நான் இவங்களுடைய டிவோட்டியாய் மாறுவேன் இல்லை இருப்பேங்கிறத பத்திலாம் எனக்கு கூட ஒரு 0.1% கூட எனக்கு வந்து அந்த இது கிடையாது, டச் கிடையாது. பட் இருந்தாலும் ஒரு அனுபவம் என்னன்னாக்கா, அவன் ஒரு வார்த்தை எனக்கு சொல்லும்போது நான் கேட்பேன் அவங்கள, நீ இவங்களை வச்சு வழிபடுறிய, என்ன நடக்கும் உனக்கு லைஃப்ல என்ன நடந்திருக்குன்னு கேட்கும்போது அவனுடைய அனுபவங்கள் எல்லாம் சொல்லும்போது அப்ப சொல்லுவான், இவங்களுக்கு வந்து மலர் வழிபாடு வந்து ரொம்ப உன்னதமானது. அவங்களுக்கு எந்த விதமான மலர்களை வச்சு வழிபட்டாலும் அது வந்து நமக்கு நம்முடைய பிரார்த்தனைகள் தான் கைகூடும் அப்படின்னு சொல்லுவான். ஸோ அப்ப எனக்கு அந்த வார்த்தைகள் வந்து சும்மா நான் சாதாரணமாக தான் எடுத்துக்கிட்டேன். பட் இருந்தாலும் கூடி எங்க ஊர்ல என்னுடைய நேட்டிவ் வந்து காஞ்சிபுரம். எங்க வீட்டுல இருக்கும்போது எங்க வீட்டு பின்னாடி பக்கம் நிறைய தோட்டம் இருக்கும், பெரிய தோட்டம் இருக்கும். அந்த தோட்டத்துல பல விதமான மலர்கள்லாம் இருக்கும். ஸோ நான் அவங்ககிட்ட சொன்னேன், இந்த பூவெல்லாம் எங்க வீட்டுக்கெல்லாம் வருவான் போவான். எனக்கு இன்றளவும் அவன் என்னுடைய நண்பன் தான். அவன் எங்க வீட்டுக்கு வரும்போது ஒரு தடவை எனக்கு இந்த பூ வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டான். ஒரு இந்த பூ மாதிரி என்ன சொல்றது, நம்ம கருவேப்பிலையில ஒரு பூ மாதிரி ஒன்று இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஃப்ளவர், அந்த ஃப்ளவரை கேட்டான். சரி நானும் பறிச்சு கொடுத்துட்டேன். ஏன்னா இந்த பூவெல்லாம் கூடவாடா நீ மதருக்கு வைப்ப அப்படின்னு சொல்லி கேட்பேன் நான். அப்போ அவன் சொல்லுவான், எந்த பூ வேணா வைக்கலாம், நமக்கு வைக்கிற இன்டென்ஷன் மட்டும்தான் முக்கியம், அதனுடைய தன்மை பத்தி கூட எனக்கு தெரியாது. பட் ஆனா இவங்களுக்கு இந்த பூவை வச்சா
என்ன பலன் வரும்னு கூட எனக்கு தெரியாது. பட் ஆனா இந்த பூவை வச்சு வழி பண்ணணுங்கிறது மட்டும்தான் எனக்கு தெரியும். அதனால எனக்கு அந்த பூவை கொடு அப்படின்னு சொல்லி கேட்டான். சரி நானும் பறிச்சு கொடுத்தேன். அவங்க வீட்டுல வச்சு வழிபடுவோம். இந்த மாதிரி ரெகுலரா வாரத்துக்கு ஒரு 2 3 ஃப்ளவர்ஸ் நானே போய் அவங்க வீட்டுல எடுத்துன்னு போய் கொடுப்பேன் டெய்லி. அப்படி கொடுக்கும்போது ஒரு நாள் வந்து பன்னீர் ரோஸ் பத்தி நான் அவன் எனக்கு சொல்லும்போது, இந்த பன்னீர் ரோஸ் வந்து ஒரு சரணாகதி அப்படின்னு சொல்லி சொன்னான். அப்படின்னா என்னன்னு கேட்கும்போது அவன் சொன்னான், சரணாகதின்னு நம்மளுடைய ஆன்மீகத்துல அவனுக்கு கொஞ்சம் ஆன்மீக ஈடுபட சரணாகதி உன்னையே நீ சரணடைகிறது இறைவனுக்கிட்ட அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவான். சரி இந்த ஃப்ளவருக்கும் அதுக்கு என்ன கனெக்டிவிட்டி அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு அவ்வளோலாம் டீட்டெயில் எல்லாம் சொல்ல தெரியாதுடா. ஆனா நீ இந்த பூவை வெயி தானா நீ வந்து அவங்க கிட்ட போக அது வந்து நிச்சயம் நடக்கும் ஒரு நாள் அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப கேஷுவலா சொன்ன விஷயம்தான். அவங்க வீட்டுல எனக்கு தெரிஞ்சு ஒரு 1998 99 அந்த வாக்குல நான் முதல் முறையா மதருக்காக புஷ்பாஞ்சலின்னு வச்ச முதல் ஃப்ளவரே சரணாகதி பன்னீர் ரோஸ்ல தான். ஃபுல்லாவே பன்னீர் ரோஸ்ல நான் அவனுக்கிட்ட கேட்டேன், ரெக்வஸ்ட் பண்ணேன். எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு உங்களை மாதிரி உன்ன மாதிரி பூ வச்சு நிறைய ஃப்ளவர்ஸ் வச்சு வழிபடணும்னு சொல்லும்போது அவனும் நானும் மார்க்கெட்டுக்கு போயிட்டு இந்த சரணாகதி ஃப்ளவரை வாங்கி வந்து முதல் முறையா அவங்க வீட்டுல வச்சு வழிபட்டோம். அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கும் மதருக்குமான ஒரு ஒரு க்ளோஸ் நான் ஃபீல் பண்ண ஒரு விஷயம். அதுதான் நான் புஷ்பாஞ்சலி மூலியம் இதுக்கு பேர் புஷ்பாஞ்சலின்னு சொன்னாங்க. அதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் புஷ்பாஞ்சலியா வச்சது. ஃபுல்லாவே பன்னீர் ரோஸ். அப்புறம் வந்து அந்த நேரத்துல கிடைச்ச சில பல ஃப்ளவர்ஸ் எல்லாம் தட்டில் அழகா அடுக்கி வச்சு ஊதுவத்தி வச்சு தியானம் பண்ணி அதுதான் நாங்க ஃபர்ஸ்ட் டைம் பண்ணது அவங்க வீட்டுல. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா எனக்கே தெரியாது நான் சென்னைக்கு வந்து வேலை நிமித்தமாக சென்னைக்கு வந்த போது அப்பயும் எனக்கு அந்த மதருடைய கனெக்ஷன் இருந்துச்சு. அப்ப இன்னும் கொஞ்சம் அப்ப அந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நெருக்கம் ஆகிற டைம்ங்கிறதுனால ரொம்ப எங்க வீட்டுல எல்லாம் ஆர்த்தடாக்ஸ் ஐயங்காருங்கிறதுனால நான் வந்து டக்குன்னு என்னால இது பண்ணிக்க முடியல. நான் ஒரு மதர் டிவோட்டின்னு என்னால சொல்லிக்க முடியாது. ஏன்னா எங்க வீட்டுல எங்க அண்ணன் எல்லாம் ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் பர்சன், நான் பெருமாள் வழிபடுறதுனால. ஸோ நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சரி அதை பத்தி ரொம்ப வெளியே சொல்லிக்காம எனக்குள்ளேயே நான் அதை தேட ஆரம்பித்தேன். எங்க மதர் போட்டோ கிடைச்சாலும் எங்க இது பண்ணாலும் அப்படின்னு அதை தேட 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 எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா சென்னையில இருக்கிற பெரும்பாலான தியான மையங்கள் நான் ரெகுலரா விசிட் பண்ணது ஸ்மித் ரோடு. அந்த ரோட்ல இருக்கு அந்த இடத்துல இருக்கக்கூடிய தியான மையங்களுக்கு நான் ரெகுலரா போயிருந்தேன். மயிலாப்பூர்ல இருந்ததுனால எங்க வீட்டுல இருந்து அந்த சென்டருக்கு மிஞ்சி போனா ஒரு 5 to 6 கிலோமீட்டர்ஸ் தான் வரும். ஸோ அப்போ ஒவ்வொரு 1ஆம் தேதியும் போனால் ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு அவன் சொல்லியிருப்பான். ஸோ அந்த ஒவ்வொரு 1ஆம் தேதியும் ப்ராஸ்பரிட்டி டேங்கிறதுனால அந்த 1ஆம் தேதி ஆனால் அவங்க ஈவினிங் டைமில் தியானம் பண்ணுவாங்க. ஸோ அந்த தியானத்தில் போய் கொஞ்சம் ஒரு 5 6 மாதம் கலந்துக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதுக்கப்புறம் இங்கே ஒரு தியான மையம் தான் இருக்குடான் அப்படின்னு தேட போய் இன்னொரு இடத்துல காமிச்சாங்க. அப்புறம் சிஐடி நகரில் காமிச்சாங்க. இந்த மாதிரி நிறைய இடத்துல இருக்கக்கூடிய அந்த தியான மையங்களுக்கெல்லாம் தேடி தேடி நானா போனேன். அதாவது எங்க வீட்டுல அந்த அளவுக்கு வழிபட முடியாதுங்கிற ஒரு காரணத்துக்காக அவங்களுக்குள்ள என்ன நான் அவங்க கிட்ட நான் ஐக்கியம் பண்ணிக்கிறதுக்கு அது ஒரு சிறந்த டூலா இருந்தது. அதுக்கப்புறம் நிறைய தியான மையங்கள் விசிட்லாம் நிறைஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு 2023 எனக்கு கொஞ்சம் வேலை செய்வதில் ஒரு இடர்பாடு வந்ததுனால ரொம்ப வேலை கிடைக்காம கொஞ்சம் சிரமப்பட்டிருந்தேன். அப்போ நான் என் மனசுக்குள்ள மதர் கிட்ட நான் ப்ரேயர் பண்ணிப்பேன். மதர் எனக்கு எப்படியாவது ஒரு வேலை கிடைக்கணும். நான் வந்து வேலை இல்லாம இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் ஏதாவது வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது எங்கேருந்து வந்தாங்கன்னா எனக்கு தெரியாது. பட் ஆனா ஒரு நபர் ஒருத்தர் எங்க வீடு வாசல் வரைக்கும் வந்து கதவு காலிங் பெல் அடிச்சு இந்த மாதிரி நான் வந்து அன்னை தியானமயத்திலேருந்து வரேன். இந்த மாதிரி அவங்க கையில என்ன வச்சிருந்தாங்க, ஒரு 4 5 போட்டோஸ் வச்சிருந்தாங்க. அப்புறம் மதருடைய எந்திரம், அந்த எந்திரம் மாதிரி வச்சிருப்பாங்க இல்லையா, ஸ்ரீசக்கரம், அது மாதிரி மதருடைய சிம்பல் போட்ட எந்திரம் அது வச்சிருந்தாங்க. அப்போ அன்னைக்கு இருந்த காலகட்டத்துல அந்த போட்டோவும் அதுவும் என்கிட்ட அது எப்படி என்ன தேடி வந்தாங்கன்னு தெரியாது. நான் எப்படி நான் மதரை நினைச்சேன்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்க வந்தாங்க. இந்த மாதிரி நீங்க ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்க தேடிட்டு இருக்கீங்க, மதர் மூலியமா உங்களுக்கு அது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 போட்டோவும் அப்புறம் அந்த எந்திரமும் கொடுத்துட்டு நீங்க இதுக்காக நீங்க ஒரு 30 ரூபா 35 ரூபா சம்திங் இதை கேட்டாங்கன்னு சொல்லி கொடுத்துட்டேன்.
இது நீங்க கண்டிப்பா வாங்கிக்கோங்க, இது நீங்க கையில வச்சிருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கண்டிப்பா நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொடுத்தாங்க. அது நானும் அவங்க கைப்பட வாங்கி அவங்க கேட்ட அந்த தொகையை கொடுத்துட்டு அவங்க எனக்கு வந்து நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அவங்க யாருன்னு கூட எனக்கு அதுக்கப்புறம் நான் அவங்கள இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. அந்த ஒரு நாள்ல மட்டும்தான் பார்த்தேன். அந்த ஒரு தொடக்கம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு 2 நாள் கழிச்சு நான் வந்து ஒரு இன்டர்வியூக்காக அட்டன் பண்ணிட்டு வந்துட்டேன் நான். அது இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி. அப்படி பண்ணும்போது இந்த போட்டோ வாங்கி ஒரு 2 நாள் கழிச்சு எங்க வீட்டுக்கு ஒரு எக்ஸிகியூட்டிவ் மாதிரி ஒரு பையன் வந்தான். மாதிரி வந்துட்டு என் பேர் சொல்லி கூப்பிட்டு இந்த மாதிரி நீங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தீங்களா, அவங்களை வந்து இந்த கம்பெனிலேருந்து கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த மேடம் வந்து அவங்களுடைய கான்டாக்ட் நம்பரையும் அவங்க விசிட்டிங் கார்டையும் கொடுத்து நீங்க அவங்கள போய் பார்க்கணும் இமீடியட்டா, அவங்களுக்கு வந்து மேடம் வந்து வர சொல்லியிருக்காங்கன்னு சொன்னோடனே நான் என்ன பண்ணேன், ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அவன் மதருக்கு ஒரு மனசார நன்றி சொல்லிட்டு இமீடியட்டா நான் அவங்க சொன்ன அந்த முகவரிக்கு போயிருந்தேன். போயிட்டு அங்க நான் உள்ள நுழையறதுக்கு முன்னாடி அந்த ஏஜென்ட் அந்த ஆபீஸ்க்கு முன்னாடி நேம் போர்டு வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த நேம் போர்டு பார்த்ததும் அந்த நேம் போர்டில் டிவைன் மதர் சொசைட்டி அப்படின்னு போட்டிருந்தது. அவங்க அவங்க அந்த பேரை பார்த்த உடனே என்னடா இது நம்ம மதர் வரைப்பதும் இங்கேயும் ஒரு மதர் இருக்காங்களா, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா அந்த டிவைன் மதர்னு ஒரு வார்த்தை வந்ததுல நான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆயிட்டு அங்கேயும் ஒரு நன்றி, பரவாயில்ல நீ தான் என்னை கூப்பிட்டுருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், அந்த அம்மா கூட போனேன். அந்த அம்மா பேரு ராஜேஸ்வரின்னு பேரு. என்னை எதுவுமே அவங்க உள்ள போனேன், உள்ள ஒரு குருஜி மாதிரி பெரிய போட்டோ உருவ பொம்மை வச்சிருந்தாங்க. அவங்களுடைய வழிபாடுகள் பத்தி நான் எதுவும் கேட்டுக்கல. பட் ஆனா நான் ஒன்னே ஒண்ணு மட்டும் கேட்டேன், ஏன் இந்த இடத்துக்கு டிஎம்எஸ்ன்னு பேர், அவன் அந்த ஷார்ட்டா சொல்லுவாங்க டிஎம்எஸ்ன்னு சொல்லிட்டு. அவன் இந்த டிஎம்எஸ்ங்கிற வார்த்தைக்கு தான் டிவைன் மதர் சொசைட்டின்னு வச்சிருந்தாங்க. அவங்க ஒரு குருஜி ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. ஆனா அதுக்குள்ள போக விரும்பல. அந்த மதருங்கிற வார்த்தைக்கு வச்சதுனால நான் எதுவுமே அவங்களுடைய பைசாவோ எதுவுமே நான் எதுவுமே அவங்க எவ்வளவு சம்பளம் கொடுக்க போறாங்க அதை பத்திலாம் நான் எதுவுமே கேட்கல. இந்த ஒரு வார்த்தைக்காகவே நேரா அவங்க வீட்டுக்கு போய் நீங்க என்ன வேலை சொன்னாலும் நான் செஞ்சிடுறேன், எனக்கு நீங்க ஜாப் ஆஃபர் பண்றீங்கன்னு சொன்னாங்க. அப்படின்னு சொல்லி சொன்னோடனே அவங்க பேர் ராஜேஸ்வரின்னு பேரு. அவங்க என்ன, இருங்க தம்பி உணர்ச்சி வசப்படாதீங்க, நான் இந்த மாதிரி வேலை பண்ண போறேன், எனக்கு நீங்க அதுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களான்னு வேலையை சார்ந்து கேட்டாங்க. அப்ப எனக்கு இந்த எக்ஸல்லாம் தெரியும், இந்த ஒர்க்கெல்லாம் எனக்கு பண்ண தெரியும், நான் பேசிக்கலி ஃபினான்ஸ் அக்கௌண்ட்ஸ் குரூப் படிச்சதுனால எனக்கு அது தெரியும்னு சொன்னதுனால ஓகே வெல் அண்ட் குட், நீங்களே வந்து இதை ஹேண்டில் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தி ஃபர்ஸ்ட் டே, இதெல்லாம் நடக்குமான்னு எனக்கு தெரியாது, தி ஃபர்ஸ்ட் டே அந்த ஆஃபீஸில் ஒரு குறிப்பிட்ட நாள் சொல்லி ஜாயின் பண்ண சொன்னாங்க. ஒரு அடுத்த ஒரு 1 or 2 டேஸ்க்குலாம் அந்த கம்பெனியில் ஆஃபர் கொடுத்து நான் ஜாயின் பண்ணேன். அப்போதான் சம்பளம் பெருசாக ஒன்றும் இருக்காது, பட் சம்பளம் கூட எனக்கு டசன்ட் மேட்டர். அந்த டிவைன் மதர் சொசைட்டி, அந்த டிவைன் மதருங்கிற அந்த கம்பெனி நேமுக்காகவே நான் உள்ளே போனேன். போயிட்டு முதல் நாள் அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணிட்டு அங்கே இருக்கிற எம்டி எல்லாருக்கும் விஷ் பண்ணிட்டு வேலையில் உட்காரத்துக்கு கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காரேன். அவங்க வந்தவொடனே அந்த மேடம் வந்தவொடனே நேராக வந்து கம்பெனி சாவியை என் கையில் கொடுத்தாங்க. கம்பெனியோடைய நீ தான் வந்து இந்த ஆஃபீஸை பார்த்துக்கணும் இனிமேல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாவியை கொடுத்துட்டு, நீ தான் கடைசியாக போகிற, நீ தான் முதல்ல வரப்போற, இந்த சாவி நீலேருந்து உன் பொறுப்பு அப்படின்னு சொல்லி சாவியை கொடுத்துட்டு இந்த வேலையெல்லாம் நீ செய்யணும் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு போயிட்டாங்க. எனக்கு அந்த ஒரு தருணம் நான் உண்மையிலே வந்து எனக்கு மதருடைய அழைப்பா நான் நினைச்சு அந்த வேலையை ஏற்றுண்டு கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருடம் அந்த கம்பெனி சார்ந்து அவங்க சொன்ன ஏர்டெல் நிறுவனத்தோட அவங்களுடைய கலெக்ஷன் ஏஜென்ட்டாக ஒர்க் பண்ணாங்க. அதில் என்னுடைய பங்கு கொஞ்சம் பங்களிப்பு நிறையா கொடுத்து அவங்களுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த கம்பெனியோடைய வளர்ச்சிக்கும் என்னுடைய பங்கை நான் கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் சில பல தேடல்கள் நிறைய கம்பெனிகள் ஜாயின் பண்ணி 2008 நாங்கள் வந்து துறம்பெற்று வந்தோம். இந்த இந்த இடைப்பட்ட காலத்துக்கு நடுவில் ஒரு சின்ன சம்பவங்கள் இன்னொரு நெகிழ்ச்சியான சம்பவம் சொல்றேன். இப்போ அந்த மயிலாப்பூர்ல நாங்கள் இருந்தபோது எப்படி இந்த போட்டோ என்ன அறியாம எனக்கு வந்துச்சோ அதே மாதிரி எங்க வீட்டில் இருந்த மாடியில் இருந்த ஒரு குடும்பம் வந்து இருந்தாங்க. அவங்க வந்து சிதம்பரத்தை சேர்ந்தவங்க. அவங்களுடைய அந்த வீட்டில் இருக்கிற அந்த அந்த அவங்களுக்கு 2 பசங்க, அவங்க ஸ்கூல் படிக்கிறதுக்காக இருந்தாங்க. ஸ்கூல் படிச்சிருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, ஹஸ்பண்ட் வந்து சிதம்பரத்தில் இருந்தாங்க, இவங்க ஒய்ஃபு பசங்களை பார்த்துக்கிறதுக்காக இருந்தாங்க.
அந்த அம்மா வந்து சிதம்பரம்ங்கிறதுனால கடலூர் தாண்டி ரெகுலரா சென்னைக்கு வரதுனால அவங்களும் மதர் ஆசிரமம் போயிட்டு வந்து பார்த்து அது மாதிரி அவங்களுக்குள்ள அந்த மதர் கிட்ட ஒரு கம்யூனிகேட் இருந்ததுனால மதரை பத்தி அவங்களுக்கும் தெரியும். அவங்க ஏன் நான் மதர் டிவோட்டின்னு அவங்களுக்கு தெரியாது. பட் ஒரு நாள் எதேச்சியா நான் பேசும்போது அவங்க சொன்னாங்க, எங்க வீட்டுல நான் ஒரு சின்னோண்டு மதர் போட்டோ வச்சிருந்தேன். அது எங்க எதாச்சும் அவங்க கண்ணில் பட்டு இங்க யார் மதர் டிவோட்டியா இருக்காங்கன்னு கேட்கும்போது நான் சொன்னேன் நான் தான் அப்படின்னு. நாங்களும் ஆசிரமம்லாம் போவோம் வருவோம் அப்படிங்கிறது தான் அவங்க இன்ட்ரடக்ஷன்லாம் பத்தி பேசிட்டு எனக்கு அவங்க வீட்டுல புது வீடு கட்டினாங்க. அந்த புது வீட்டுல வந்து எனக்கு புஷ்பாஞ்சலி வைக்கணும், இங்க யாரையுமே எனக்கு தெரியாது, உனக்கு தெரியுமான்னு கேட்டாங்க. நானும் உங்களை மாதிரி தான், எனக்கும் இங்க சென்னையில யாரும் தெரியாது, ஆனா நான் புஷ்பாஞ்சலி ஒரே தடவை வச்சிருக்கேன், அந்த அனுபவம் இருக்குது, அதை வச்சு வேணா நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொன்ன உடனே கண்டிப்பா செய்யலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சண்டே புக் பண்ணி நானும் அவங்களுமே காலங்கத்தால போயிட்டு இதே மாதிரி ஃப்ளவர்ஸ் எல்லாம் பாரிஸ்ல இருந்து வாங்கிட்டு வந்துட்டு வீட்டில் எனக்கு தெரிஞ்ச என்ன எதை எப்படி வைக்க முடியுமோ அந்த மாதிரி வச்சு புஷ்பாஞ்சலி கொஞ்சம் ஓரளவு ஷீட்லாம் போட்டு டிசைன்லாம் வச்சு அதே மாதிரி வழிபட்டு ஊதுவத்தி எல்லாம் ஏற்றி அழகாக வழிபட்டது அவங்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம். பரவாயில்ல, எனக்கு ஒரு மதர் டிவோட்டியா நீங்க கிடைச்சிருக்கீங்கன்னு சொல்லி எனக்கும் அவங்களுக்கும் மன ஒரு நட்பு ரொம்ப ஆழமாக இருந்தது. அதுக்கு அந்த சம்பவத்துக்கு அப்புறம் இது எதுக்கு சொல்ல வரேன்னாக்கா, நான் தேடி போகும்போது எனக்கு கிடைக்கல. அதுவா 2 சம்பவங்கள் நமக்கு மதர் எனக்கு தேடி வந்தாங்க. இந்த மாதிரி ஒரு சம்பவங்களை செய்ய வைக்கிறதுக்கு மதர் கிரேஸ் எனக்கு அந்த மாதிரி கிடைச்சது. இது இந்த மாதிரி கண்டினியூ ஆகும்போது 2009வது வருஷம் 2008 நாங்கள் குரோம்பேட் வந்துட்டோம். 2000 இது இந்த நடுவில் இந்த மதருடைய டிவோஷன்ல நான் தேடல் இருந்துனே இருந்ததுனால ஒரு நாள் வந்து அசோக் நகர்ல இருக்க 2009 மார்ச் மாதம் 1ஆம் தேதி நான் வந்து அசோக் நகர்ல இருக்கக்கூடிய ஒரு தியான மையத்தை தேடி போகும்போது அங்க மெடிடேஷன்லாம் முடிச்சுட்டு எதேச்சியா நான் வெளியே வரும்போது ஒரு போர்டு ஒன்று பார்த்தேன். அவங்க அவங்க சென்டர்ல அந்த போர்டு வச்சிருந்தாங்க, இந்த தேதியில குரோம்பேட்டையில ராதா நகர்ல மாதிரி ஒரு தியான மையம் ஆரம்பிக்க போறோம், அன்பர்கள்லாம் கலந்து கொள்ளவும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு பார்த்து அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் ஒன்று போட்டிருந்தது. உடனே அதை நோட் பண்ணிட்டு வந்துட்டு குரோம்பேட் வந்த முதல் வேலையா அந்த அவங்க கொடுத்துருந்த அந்த நம்பருக்கு ஃபோன் அடித்தேன். அந்த ஃபோன் அடித்த உடனே அந்த ஒரு அம்மா எடுத்து பேசினாங்க. அவங்க பேர் திருமதி காமாட்சின்னு பேர். அந்த அம்மா பேசினாங்க, இந்த மாதிரி நீங்கள் ஆரம்பிக்க போறீங்களா அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்புறம் மறுநாள் காலையில் ஆமான்னு சொன்னேன்னு எத்தனை மணிக்குன்னு சொன்னாங்க. 8:30க்குன்னு சொன்னாங்க. அந்த எங்கள் தியான மையத்தினுடைய முதல் அன்னை அன்பரா அந்த தியான மையத்துல முதல் அன்பரா இன்னி வரைக்கும் அந்த அன்பராவையும் கூட சர்வீஸ் மெம்பராகவும் கூட இன்னி வரைக்கும் அந்த தியான மையத்தினுடைய தொடர்புல இருக்கிறோம், சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுதான் என்னுடைய இந்த நியூ கிரியேஷன் தியான மையத்துடைய முதல் ஸ்டெப்பின் 2009 மார்ச் 5 அன்னைக்கு தான் ஆரம்பிச்சாங்க. அது ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் டெய்லி எங்கெங்கேயோ தேடி போன எனக்கு என் பக்கத்துலயே வந்ததுனால ரெகுலரா போவேன். காலையில எழுந்து குளிச்சுட்டு முதல் வேலை போய் மதர் கிட்ட போயிட்டு அங்க போய் சர்வீஸ் பண்ணுவேன், வருவேன். மதர் டெய்லி அதை ஒரு சின்ன ஒரு ரெகுலர் வேலை மாதிரி பண்ணிட்டே இருக்கும்போது அந்த அதை ஆரம்பித்த அந்த அம்மாவுக்கு திடீர்னு உடல்நல குறைவு வந்ததுனால தியான மையத்தில் வந்து இது பண்ணணும், என்னால கண்டினியூ பண்ண முடியல அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் அவங்க கிட்ட சொன்னேன். அது ஆரம்பத்துல தியான மையமா இல்லை, தியான நிலையமா தான் இருந்துச்சு. ஏன்னா வீட்டோட இருந்ததுனால நமக்கு அதை பத்தி தெரியாது. நம்ம எனக்கு தெரிஞ்சதெல்லாம் மதர்ஸ்ரீ அரபிண்டோ சர்வீஸ், அவ்வளவுதான் எனக்கு தெரியும். டெய்லி சுத்தமா வைக்கணும், ஊதுவத்தி வைக்கணும், அவங்களுக்கு கூட நம்ம இருக்கணும், அவ்வளவுதான் எனக்கு தெரியும். அதுக்கு மேல பெருசா அவர் ஒன்றும் தெரியாது. ஆனால் அதுக்கப்புறம் தாண்டி அந்த 3 வருஷத்துக்கு அப்புறம் அந்த பொறுப்பை நான் எடுத்துக்கிறதுக்கு அவங்க கிட்ட நான் வேணா பார்த்துக்கிட்டோமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கண்டிப்பா உன்னால முடியும்னா நீ பார்த்துக்கோன்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்கு அப்புறம் பல வருடங்கள் அந்த தியான மையத்தினுடைய அந்த தியான நிலையத்தினுடைய நிறைய சர்வீஸ்லாம் பண்ணி நிறைய நிகழ்வுகள்லாம் பண்ணி என்னன்னு 0.1% கூட எனக்கு தியான மையம்னா என்னன்னு தெரியாது, மதர் சர்வீஸ்னா என்னன்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. இன்ச் டு இன்ச், பாயிண்ட் டு பாயிண்ட் எனக்கு மதர் கைடன்ஸ் கொடுத்தாங்க. அத்தனையுமே இன்னைக்கு இந்த அளவுக்கு தியான மையம் வளர்ந்திருக்கு, இன்னைக்கு இவ்வளவு தூரம் செய்யறோம் அப்படின்னு சொன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மதருடைய கிரேஸ் தான். அவங்களுடைய வழிகாட்டுதல், அவங்களுடைய இதுதான் எனக்கு இன்னைக்கு இந்த தியான மையம் இவ்வளவு பெரிய வளர்ச்சியில வந்திருக்குது.
நீங்க இந்த போட்டோல பாக்குறது கூட பாத்தீங்கன்னா தெரியும், எவ்வளவு அருமையான புஷ்பாஞ்சலிகள்லாம் நடந்திருக்குன்னு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஏன்னா அவ்வளவு ஈடுபாடோட அவ்வளவு நிகழ்ச்சியோட நாங்க எங்க தியான மையத்துல தியான மையமா கன்வெர்ட் அது நேம மாத்தும் போது கூட ஒரு பெரிய நிகழ்வுகள்லாம் நடந்துச்சு. ஏன்னா நான் எதிர்பார்க்கல அப்படி ஒரு பேர் வைக்க முடியுமா, 2 3 பேர் செலக்ட் பண்ணி அதுல நியூ கிரியேஷன் மதர்கிட்டயே அவங்க கிட்டயே அந்த விருப்பத்தை கேட்டு அவங்க நியூ கிரியேஷன்ங்கிற ஒரு நேமை சூஸ் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த நியூ கிரியேஷன் தியான மையம்னு வச்சோம். அதுக்கு கூட நிறைய பேர் சொன்னாங்க அது அந்த நேமே சரியில்லை அப்படி இப்படிலாம் சொன்னாங்க. எனக்கு எனக்கு யாருடைய இதுவும் தேவையில்லை, எனக்கு மதர் கொடுத்துருக்காங்க, நான் இந்த நேம் தான் வைப்பேன் அப்படின்னு வச்சுட்டு நேம் போர்டு லைட்டிங் போர்டு வச்சு அந்த நேம் என்டாஸ் பண்ணோம் நாங்க. இன்னி வரைக்கும் நியூ கிரியேஷன் மெடிடேஷன் சென்டர் குரோம்பேட்டை அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக ஒரு ரெக்கக்னேஷன் இருக்குது. அந்த ரெக்கக்னேஷன் நடுவில் இந்த நியூ கிரியேஷன் தியான மையமா கன்வெர்ட் ஆனதுக்கு அப்புறம் 2013-14 நேம் சேஞ்ச் பண்ணோம். சேஞ்ச் பண்ணி இன்னொரு இடத்துக்கு மாற்றும் போது அங்கதான் எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சேஞ்ச். இந்த என்ன சொல்றது, இந்த தியான மையம்ங்கிற ஒரு விஷயம் எவ்வளவு பொறுப்பு வாய்ந்தது, அது எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அதுக்கு நம்ம எவ்வளவு உண்மையா இருக்கணும், அதனுடைய சர்வீஸ் பேக்ரவுண்ட் எல்லாம் ஒண்ணுமே தெரியாது எனக்கு. ஒன்னொன்னா எனக்கு கைடன்ஸ் கொடுத்துனே இருந்தாங்க. ஏதோ ஒரு விதையில் யாரோ ஒருவராங்க சொல்லுவாங்க. அப்புறம் வந்து நம்ம மடிப்பாக்கம் ஐயா கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கிட்ட இருந்து நிறைய கைடன்ஸ் கிடைக்கும். நான் எங்கெல்லாம் போறேனோ யாரெல்லாம் பார்க்கறேனோ அவங்க கிட்ட எல்லாம் நிறைய கைடன்ஸ் எனக்கு கிடைக்கும். ஒரு தியான மையம்னா நியூ கிரியேஷன்னா குரோம்பேட்டை தியான மையம்னா தெரியாத இருந்த சூழ்நிலை போய் 2014-15 அந்த வாக்குல ஆரவில்ல முதல் முறையாக எனக்கு வந்து திரு ராஜகோபால் அவர்கள் வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. என்னன்னாக்கா அந்த தேதியில ஒரு ஏதோ தமிழ்நாடு மீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆரவில்ல ஆர்கனைஸ் பண்ணாங்க. அந்த ஆர்கனைஸ் பண்ண ஒரு மீட்டிங்ல இந்த மாதிரி தனியார் தியான மையத்திலிருந்து வரக்கூடிய அங்க எல்லாருமே அந்த சொசைட்டி சார்ந்த தியான மைய நண்பர்கள்லாம் மீட் பண்ணுவாங்களாம். எனக்கு அந்த டைம் ஏதோ ஒரு ராஜகோபால் ஐயா வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கூட, நீங்களும் வாங்கலாம் ஒரு தடவை வந்து பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க அப்படின்னு சொன்னது. அப்போதான் முதல் முறையா ஆரோவில் உள்ள ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து போறேன். ஆஸ் அ நியூ கிரியேஷன் தியான மையத்தின் பொறுப்பாளராக ஃபர்ஸ்ட் டைம் நான் அங்கதான் போறேன். எனக்கு அங்க போன அவங்க நிறைய பேர் நிறைய டாபிக்ஸ் எல்லாம் கொடுத்து பேச சொன்னாங்க. எல்லாரும் பேசினாங்க. நான் அப்ப வரைக்கும் நான் மைக்கு பிடிப்பேன் நான் எதிர்பார்க்கல, நான் பேசுவேன் நான் எதிர்பார்க்கல. ஏன்னா எனக்கு அதை பத்தி எதுவுமே தெரியும். என்ன பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சாதானே நம்ம அதை பத்தி பேசுறதுக்கு. சும்மா நீங்க வந்து அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் சார் என்ன பண்ணாரு, ஒரு மைக்கு கொடுத்து தம்பி இங்க வாங்க நீங்க பேசுங்கன்னு சொல்லிட்டு முதல் டைம் என்னுடைய வாழ்க்கையிலேயே நான் மைக்கை பிடிச்சி பேசுறது ஆரவேல்ல தான். அந்த சேம்பர் மீட்டிங் சேம்பர் இருக்கும், அந்த சேம்பர் வெளியே எல்லாரும் முன்னிலையும் மைக்கு பிடிச்சி பேச வச்சது ஐயா தான். அது இன்னைக்கு நான் மறக்க மாட்டேன். அன்னைக்கு மைக்கு பிடிச்சவன் தான் இன்னைக்கு பெரும்பாலான நிகழ்வுகள்ல தியான மையத்துல இன்னைக்கு நான் பேசிட்டு தான் இருக்கேன். ஒரு நிகழ்வு வந்து எப்படி ஒரு ஆளை மாத்துதுங்கிறதுக்கு, ஏன்னா அடையாளம் தெரியாத ஒரு நபரை அடையாளப்படுத்துறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா நமக்கெல்லாம் ஒரு தெருமுறை தான் நமக்கு தெரியவே தெரியாது. இன்னைக்கு வந்து குரோம்பேட் தியான மையம் ஸ்ரீகுமார்னா நிறைய பேருக்கு தெரியுது, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. ஏனென்றால் அது எனக்கு முதல் கொடுத்த ஐடென்டிட்டி. அந்த ஐடென்டிட்டியை நான் இன்னி வரைக்கும் நான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா அவங்களுடைய கிரேஸ் இல்லாம எனக்கு கிடையாது. என்ன எங்கேயோ ஒரு மூலையில ஏதோ ஒரு வேலை பண்ணியிருப்பேன். அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு இன்னைக்கு இந்த பொழுதுல நான் அவங்க முன்னாடி நிக்கிறேன்னு சொன்னா அன்னைக்கு நான் பிடிச்ச அந்த அவர் கொடுத்த வாய்ப்பு தான். அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் எனக்குள்ள டிரான்ஸ்பர்மேஷன், நிறைய விஷயங்கள் மதர் எனக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுத்தாங்க, நிறைய விஷயங்களை பண்ண வச்சாங்க. சும்மா சாதாரண இதெல்லாம் என்னால செய்ய முடியுமான்னு யோசிச்ச போது எனக்கு கிடைத்த அனுபவங்கள்லாம் வந்து ரொம்ப இதுவா எனக்கே புலாங்கீதம் அடைகிற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நடந்துச்சு. என்னை பக்குவப்படுத்தி கொள்ளவும் எனக்கான சூழ்நிலைகளை என்னை மாற்றிக்கொள்ளவும் இந்த தியான மையமுடைய பொறுப்பு என்னை வந்து ஒரு சொசைட்டியில எப்படி நடந்துக்கணும், ஒரு மக்கள் வந்தா எப்படி பிஹேவ் பண்ணணும், ஒரு தியான மையத்தை எப்படி நம்ம கோஆர்டினேட் பண்ணணும், எங்கேருந்து ஆரம்பிச்சு எங்கேருந்து முடிக்கணும், இது எல்லாமே வந்து நமக்கு கற்றுக் கொடுத்த பாடங்கள் நிறைய இருக்கு. அது போக எங்க தியான மையம்னு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒன்றும் பண்ணாம இருக்க முடியுமா, ஏதாவது ஒரு விஷயங்கள் செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக 2015 14-15 அந்த வாக்குல தான் முதல் முறையாக
சாவித்திரி படிக்கிறத வச்சு முதல் முறையா ஆரம்பிச்சோம். அதாவது கண்டினியூஸ் ரீடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நாள் ஆரம்பிச்சு மறுநாள் காலையில முடிக்கிற வரைக்கும் கண்டினியூஸா படிப்போம். அது எங்கேயுமே பிரேக் விட மாட்டோம். அது வந்து கிட்டத்தட்ட 10 வருடமா அந்த மாதிரி படிச்சிருக்கோம். அது இது வரைக்கும் எந்த தியான மையத்திலும் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. ஆனா கண்டினியூஸா நீங்க படிக்கிறீங்கிற அப்படிங்கிற தகவல் கூட நிறைய பேர் நிறைய அன்பர்கள் சொல்லுவாங்க. நான் எனக்கு ஏன்னா பொதுவா நான் வந்து அந்த சாவித்திரியை ரொம்ப படிச்சது இல்ல. பட் ஆரம்ப காலத்துல நான் சொல்றேன். அது எப்படி படிக்கணும், என்ன படிக்கணுங்கிறது போது ஒருத்தர் சொன்னாங்க, இந்த மாதிரி நீங்க எல்லாரையும் படிக்க வைங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சென்டருக்கு ஒரு நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும். அதனால உங்களுக்கு சென்டருடைய இது வந்து நல்ல உங்களுக்கு வந்து நல்ல கிரேஸ் கிடைக்கும் சென்டர்ல. வரவங்களுக்கு நல்ல அவங்களுடைய பிரார்த்தனைகள்லாம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்ம சார் ஒருத்தர் சொன்னாங்க. மதிப்பாக்கம் சார். உடனே என்ன பண்ணோம், அந்த மாசத்துல ஜூன் மாசம் அவர் சொன்னது ஜூன் முதல் வீக்ல. இப்போ ஜூன் ஃபர்ஸ்ட் 3rd வீக் ஃபோர்த், ஏன்னா எனக்கு அந்த சாட்டர்டே சண்டேல லீவ் வரும். ஸோ அதனால மதர் கிட்ட சொல்லி சரண்டர் பண்ணிட்டு எப்போ நான் இந்த சாவித்திரி ரீடிங் பண்ணாலும் எது பண்ணாலும் மதர் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு தான் நான் ஆரம்பிப்பேன். சில நேரத்துல நமக்கு அது சில சம்பாஷணைகள் மூலமாக உத்தரவு கிடைக்கும். சில நேரத்துல கொஞ்சம் தள்ளி போகும். சில நேரத்துல வந்து செய்ய வேண்டாம்னு கூட நமக்கு தோணும். அது நமக்கு அது பதிலா வரும். அந்த மாதிரி ஆரம்பிக்கும் போது சரி ஆரம்பின்னு சொல்லி எனக்கு ஒரு இது வந்த உடனே ஃபோர்த்து சாட்டர்டே சண்டே அதே மாதிரி நாங்க வந்து சாவித்திரி ரீடிங் எப்படி பண்றது தெரியல. சாவித்திரி ரீடிங் வச்சுட்டோம், என்ன பண்ணணும் எனக்கு தெரியல. உடனே எங்க இருக்கிற செங்கல்பட்டு தியான மையம் அந்த மாதிரி நிறைய தியான மையம் வெளியே இருக்கிறவங்க அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு இந்த மாதிரி நாங்க படிக்கிறோம் வந்து கலந்துக்குவாங்கன்னு சொல்லி இதே மாதிரி இன்வைட் பண்ணி அவங்கெல்லாம் எனக்கு ஆரம்பத்துல அவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி தான் இன்னைக்கு வந்து தியான மையத்துல சாவித்திரி ரீடிங் பண்ணி இப்போ எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிச்சு. வருஷத்துல 2 நாள் 2 மாசத்துல வருஷத்துல 2 மாசம் ஜூன் மாசமும் டிசம்பர் மாசமும் சாவித்திரி ரீடிங் பண்ணுவீங்களே, அது எப்ப பண்ணுவீங்கன்னு டிவோட்டிஸ் கேட்கிற அளவுக்கு அந்த ஐடென்டிபிகேஷன் மாறி இருக்குது. அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி தான். ஏன்னா ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ண வரைக்கும் தான் என்னுடைய பொறுப்பு. கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் அதனுடைய பங்கை வந்து மதர் எந்த அளவுக்கு எல்லாருக்கிட்டையும் அதை புரிய வச்சிருக்காங்கிறதுக்கு அதனுடைய மகத்துவம் அதனுடைய அந்த டே இன்னைக்கு அவங்க ஆர்வமா கலந்துக்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து அது ஒரு குட் சைன் மாதிரி நான் பார்க்கறேன் அதை. ஒரு டிவோஷனுக்கு தேவை அர்ப்பணிப்பு தான். அந்த அர்ப்பணிப்புல நம்ம டிவோட்டிஸ்லாம் எவ்வளவு ஆர்வமா வந்து கலந்துக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த முதல்ல சாவித்திரியை படிக்க வைக்கணுங்கிற ஒரு இன்டென்ஷன்ல தான் நான் இன்னி வரைக்கும் ஏன்னா நிறைய பேர் அதில் படிக்க முடியறதில்லை. வேலை நிமித்தம் காரணமாக குடும்ப சூழ்நிலை காரணமாக படிக்க முடியாத இருந்து அந்த அன்னைக்கு ஒரு நாளாவது படிக்கட்டுமே, அன்னைக்கு ஒரு நாளாவது படிக்க வைக்கலாமே மதர் முன்னாடி உட்கார வச்சு அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன்ல தான் ஆரம்பிச்சது. இன்னைக்கும் சக்சஸ்ஃபுல்லா அது வந்து மதர் கிரேஸ்ல நடந்துட்டு இருக்கு எங்க தியான மையத்துல. அதுக்கு வந்து மதருக்கு தான் நான் மிகப்பெரிய நன்றி. ஏன்னா இப்படி ஒரு விஷயம் நடக்குது. இது இது சார்ந்து நிறைய தாட் ப்ராசஸ் எனக்கு மதர் கொடுப்பாங்க. நிறைய விஷயங்களை செய்யறதுக்கோ இல்லை என்னை நான் எக்யூப் பண்ணிக்கிறதுக்கு இது இப்படி பண்ணா இது ஒரு தியான மையம் பொறுப்பாளராக இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஒரு நிகழ்வு நடத்தணும்னாக்கா எங்கேருந்து ஆரம்பிச்சு எங்க முடிக்கணும், எங்க பொறுப்பு எங்கேயுமே அந்த பொறுப்பு நழுவாம அதை ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் அதை கொண்டு போகணும். அதுதான் வந்து ஒரு பொறுப்பாளருடைய கடமைன்னு உணர்த்தக்கூடிய அளவுக்கு எனக்கு நிறைய சம்பவங்களையும் நிறைய நிகழ்வுகளையும் அதில் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தாங்க. ஏன்னா இது வந்து ஒரு பப்ளிக் பீப்புள்ஸ் வந்து அட்டன் பண்ற இடம். ஒருத்தருக்கும் யாருக்காவது ஒரு முக சுழிவு வந்தாலோ இல்லை இது 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 சரியில்லை, நீங்க நான் பண்றது சரியில்லை அப்படின்னு சொன்னாலோ நம்ம தியான மையம் நடத்துறதுல ஒரு ஒரு பலன் இல்லாம போயிடும். இத்தனை வருட காலத்துல சில பேர் நமக்கு அப்படி சொன்னாலும் கூட மெஜாரிட்டியான பீப்புள்ஸ் வந்து நீங்க ரொம்ப நல்லா நடத்துறீங்க, இதே மாதிரி இன்னும் நிறைய கண்டினியூ பண்ணுங்க, நிறைய விஷயங்களை பண்ணுங்கன்னு நமக்கு என்கரேஜ் பண்ண எனக்குள்ள இருந்த ஆர்வம் இன்னும் அதிகமாகினே தான் இருந்தது. அதை சார்ந்து நிறைய விஷயங்கள் பண்ண நியூ இயர் செலிப்ரேஷனா இருக்கட்டும், பகவானுடைய பர்த்டே செலிப்ரேஷன் ஒவ்வொன்றும் வேரியேஷன்ஸ் நிறைய இருக்கும். எங்க தியான மையத்தினுடைய நிகழ்வுகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மேடம் அந்த வீடியோ ஒன்று ப்ளே பண்ணுவாங்க. இப்போ எங்க டிஸ்பிளேல காமிக்கிற நிகழ்வு வந்து போன வருஷம் 16ஆம் ஆண்டு விழா நடந்த அந்த நிகழ்வுடைய சில போட்டோக்கள் இது. இது வந்து மதர் பர்த்டேக்காக நாங்க பண்ண அவங்க ஏமமாலினி அந்த அம்மா வந்து சொற்பொழிவாளர் அவங்க வந்து பேசின நிகழ்வு அது.
இது இந்த போட்டோ வந்து நவராத்திரி டைம்ல எங்க ஃபவுண்டர் வந்து அவங்க சாவித்திரியை பத்தி பேசின ஒரு நிகழ்வு. இதுதான் நவராத்திரியோட நாங்க வச்சிருந்த போட்டோ. இது வந்து ஒரு கிருஷ்ண ஜெயந்திக்கு தியான மையத்துல நாங்க ஆர்கனைஸ் பண்ண ஒரு நிகழ்வு இது. இது வந்து ஆகஸ்ட் 15 பகவான் பர்த்டேக்கு செலிப்ரேட் பண்ணும்போது அப்ப நடந்த ஒரு நிகழ்வு. இந்த போட்டோ இந்த இதெல்லாமே வந்து ஒரு ஐடியாலஜி தான் மதர் எனக்கு கொடுத்தாங்க. இது வந்து நாமாவளி படித்து புஷ்ப ஃப்ளவர்ஸ்னால அவங்களுக்கு அர்ச்சனை பண்ற ஒரு நிகழ்வு. இது வந்து சாவித்திரி ரீடிங் பண்ணும்போது ஏற்பட்ட ஒரு போட்டோ. இது வந்து ஒரு பௌர்ணமி அப்போ இருக்கிற இது மாதந்தோறும் நடக்கக்கூடிய பௌர்ணமி நிகழ்வுல இருக்கக்கூடிய போட்டோ. இது ஒரு மதர் 1ஆம் தேதி ப்ராஸ்பரிட்டி டேல இந்த மாதிரி நிறைய ஃப்ளவர்ஸ் ஒவ்வொரு தடவையும் யோசிச்சு ஒரு யூனிக்கா வைக்கிறதுல எங்க தியானமை அன்பர்கள் உடைய பங்களிப்பு வந்து அது மிக நேர்த்தியா இருக்கும் அப்படின்னு நான் நம்பினதுல எங்களுக்கு இந்த புஷ்பாஞ்சலி வைக்கக்கூடிய அன்பர்கள் வந்து மிக அருமையா யோசிச்சு அவங்களுடைய சிந்தனையில நிறைய அழகழகான ஃப்ளவர்ஸ் உடைய டெக்கரேஷன்ஸ் வைப்பாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஆரம்ப காலத்துல நான் வச்ச ஃப்ளவர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்னன்னே வைக்க தெரியாத இருந்தாலும் வைக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தாங்க மதர். அதை நானே ஒரு சிங்கிள் ஆளா வச்சு பழக்க அது மூலியமா தான் அந்த புஷ்பாஞ்சலி எல்லாம் எனக்கு தியான மையத்துல வைக்கவே எனக்கு தெரிய வந்தது. ஸோ இது இப்படி வைக்கணும் அப்படி வைக்கணுங்கிறதெல்லாம். அதுக்கப்புறம் ஃப்ளவர் காம்பினேஷன்ஸை பற்றி மதர் சொல்லும்போது அதை எந்தெந்த காம்பினேஷன்ல எப்படி வைக்கலாம், அந்த ஃப்ளவர் காம்பினேஷன்ஸு இது எல்லாமே ஒவ்வொருத்தரும் சொல்லி தான் நமக்கு வந்து இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு தியான மையத்தோடைய வளர்ச்சின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த புஷ்பாஞ்சலி ஒவ்வொரு நிகழ்வுமே கூட மாதத்தின் ப்ராஸ்பரிட்டி டேவா இருக்கட்டும், இல்லை பௌர்ணமியோட இதுவா நிகழ்வா இருக்கட்டும், அதே மாதிரி ஒவ்வொரு ஆண்டு விழாவா இருக்கட்டும், மதர் ஸ்ரீ அரவிந்தோ அவருடைய பர்த்டேவா இருக்கட்டும், எல்லா நாளுக்குமே மிக சிறப்பான புஷ்பாஞ்சலி தான் இங்க நடக்கும். எதுவுமே ஒரு நிகழ்வு எனக்கு தெரிஞ்சு ஒரு சின்ன இந்த போட்டோ இந்த புஷ்பாஞ்சலி சார்ந்த ஒரு சின்ன நிகழ்வை நான் உங்க கூட பகிர்ந்துக்கிறேன். எனக்கு வந்து ஒரு 1920 19க்கு முன்னாடி சார், கொரோனாக்கு முன்னாடி தான் 2017 போல இருக்கும். அது வந்து ஒரு ஜனவரி மாதம், ஜனவரி 1ஆம் தேதி ப்ராஸ்பரிட்டி டே. அந்த டேல வந்து நாங்கள் முதல் நாள் 31st அன்னைக்கு ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சு அதற்கு எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிட்டு முதல் நாள் போயிட்டோம். மறுநாள் காலையில் 6:30 எப்பயுமே ஸ்பெஷல் டேஸ்ல எங்கள் தியான மையத்தில் 6:30க்கு சிறப்பு பிரார்த்தனை தியானம் இருக்கும். ஸோ அந்த நிகழ்வுக்காக காலையில் 5:45 போய் நான் தியான மையத்தை திறந்து சுத்தம் பண்ணிட்டு அதை விளக்கு ஏற்றிட்டு எல்லாம் ரெடியாக இருக்கிறேன் 6:30 மணிக்கு தியானம் பயன்படுறதுக்கு. அப்போ ஒரு அன்பர் அவர் அப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் தியான மையத்துக்கு வராது. அந்த 1ஆம் தேதி அதுவும் இஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன் என்டரிங் இன் டு த சென்டர். அவருக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னு உள்ள நுழைஞ்சதுமே அந்த புஷ்பாஞ்சலி எல்லாம் பார்த்துட்டு அப்படியே கண்ணுல தரையா தண்ணி கொட்டுது அவருக்கு. அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் வராங்க. வந்து அந்த ஐயாவுக்கு வந்து அப்படியே கண்ணுல இருந்து தண்ணி அப்படி பயங்கரமா கண்ணுல இருந்து சொல்லுது. நான் கூட சரி என்னவோ ஏதோ ஆயிப்போச்சுன்னு கொஞ்சம் பயந்துட்டேன். அப்பதான் சரி அவருக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடுத்துட்டு கொஞ்சம் நார்மல் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த தியான மையத்து அந்த 6:30 மணிக்கு மெடிடேஷன் முடிச்சுட்டு அவர்கிட்ட பேச ஆரம்பித்தேன். அவர் பேசும்போது சொன்னாரு, நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த தியான மையத்தில் முதல் நாள் உள்ள வரேன். எனக்கு அவ்வளோ பெரிய ஒரு உணர்வு ஏற்பட்டுச்சு. என்ன அறியாம நான் அழுதுட்டேன். ஏன்னா அப்படி ஒரு உணர்வுல இந்த தியான மையத்துடைய அந்த புஷ்பாஞ்சலியை பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு புலாங்கிதம் அடைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. இந்த தியான மையம் நீங்க எனக்கு இவ்வளவு நாள் தெரியாம போச்சு, தெரிஞ்சிருந்தா நான் வந்திருப்பேன் அப்படிங்கிறதெல்லாம் சொன்னாரு. அதையும் தாண்டி அவர் சொன்ன ஒரு விஷயம், என்னக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மதர் நான் எப்படி ஒரு எங்க வீட்டுல நான் செய்யணும்னு நினைச்சு ஒரு மைண்டுக்குள்ள இருந்தாலும் என்னுடைய குடும்ப சூழ்நிலை செய்ய முடியாது. ஆனா இன்னைக்கு நான் இதை பார்க்க வரும்போது அப்படியே ஒரு பிரமிப்பு நிலையில என்னை கொண்டு போயிட்டுங்க. இதுக்கே உங்களுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்றேன்னு சொல்லிட்டு அவர் மனமார்ந்து அவர் நன்றியை வார்த்தைகள் சொன்னார்.
எனக்கு அப்பதான் ஒரு விஷயம் புரிஞ்சது, ஒரு புஷ்பாஞ்சலி ஃப்ளவர் வந்து ஒருத்தர் கூட இவ்வளவு கனெக்ட் ஆகுமா, இவ்வளவு பெரிய விஷயங்களை தாக்கத்தை ஏற்படுத்துமா அப்படிங்கிற ஒரு மதருங்கிற ஒரு மதர் வந்து ஒரு புஷ்பாஞ்சலி மூலியமா ஒரு டிவோட்டியோடைய ஒரு உணர்வு ரீதியா அவங்க கூட கான்டாக்ட் வச்சுக்க முடியுமா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் எனக்கு அப்பதான் அப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் அவரை பார்க்கறேன். இதுல அவ்வளவு உணர்ச்சி வசப்படுற அளவுக்கு என்ன இருக்குன்னு எனக்குள்ள கேட்ட கேள்வி, அவர் சொன்னது எனக்கு என்னவோ பண்ணுது. எனக்கு இந்த தியானமயம் உள்ள நுழைஞ்சதுல இருந்து ஒரு ஒரு மாதிரி வைப்ரேஷன் வந்த மாதிரி எனக்கு ஃபீல் பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லி அவர் சொல்லும் போது எனக்கு அந்த அப்பதான் எனக்கு தெரியும், அந்த புஷ்பாஞ்சலியில இவ்வளவு பெரிய விஷயம் இருக்குதா. ஒரு புஷ்பாஞ்சலி வந்து ஒரு மனிதனுடைய மனநிலையை மாற்றக்கூடியது அப்படிங்கிற விஷயம் எல்லாம் எனக்கு அப்பதான் தெரியுது. ஏன்னா மதர் கூட மதர் வந்து ஃப்ளவர்ஸ் கூட ஒவ்வொரு ஃப்ளவருக்கும் வைக்கக்கூடிய அந்த மகிமைகள் பத்தி நான் படிக்கும்போது ஒவ்வொரு ஃப்ளவருக்கும் இந்தந்த மகிமைகள்லாம் சொல்லும்போது மேபி அதனுடைய அந்த இது வந்து அவரு கூட டச் ஆயிருக்கும் அப்படின்னு நினைச்சேன். பட் அப்படி இல்லை. அவர் அந்த உணர்வு ரீதியா அந்த விஷயத்த பண்ணும்போது நான் உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு இதுதான் எனக்குமே அது ஒரு புது அனுபவமா இருந்தது. அந்த அந்த ஒரு நிமிஷம் அந்த ஒரு புஷ்பாஞ்சலிக்கு அப்புறம் எந்த ஒரு ஸ்பெஷல் டேவா இருந்தாலும் அந்த அந்த உள்ள நுழையும் போது வரக்கூடிய அந்த ப்ரெசன்டேஷனை சிறப்பா வைக்கணுங்கிற ஒரு என்னுடைய ஆர்வம் வந்து நிறைய மல்டிபிள் வேஸ்ல எனக்கு நிறைய கைடன்ஸ் கொடுத்தாங்க. அந்த ஃப்ளவருக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்குறேன்னு நான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் மற்றது அவங்களுக்கான ஃப்ளவரை அவங்களே கேட்டு வாங்கிப்பாங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா பை மதர் கிரேஸ்ல ஒரு ஆகஸ்ட் 15க்கு முன்னாடி ஒரு வருஷத்துல ஆகஸ்ட் 15க்கு நான் மதர் போட்டோ நான் டெய்லி தியான மையம் போய் கிளீன் பண்ணும்போது மதர் போட்டோ முன்னாடி நின்று பேசுவேன் எப்பயுமே. இப்ப எப்படி நார்மலா இயல்பா மனிதர்கள் கூட பேசுற மாதிரி மதர் போட்டோ முன்னாடி நிறைய பேசுவேன் நான். எனக்கு அந்த தேவைகளோ எதோ என்ன நடக்குதோ அப்படியே மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிற மாதிரி மதர் கூட பேசினே தான் நான் சர்வீஸ் பண்ணுவேன். ஃபுல்லா நான் ஒண்டிதான் இருப்பேன். எப்பயுமே மதர் கூட பேசினே தான் நான் இருப்பேன். உள்ள நுழைஞ்ச உடனே குட் மார்னிங் சொன்ன ஆரம்பிச்சதுல இருந்து சர்வீஸ் முடிகிற வரைக்கும் பேசிட்டே இருப்பேன் மதர் கிட்ட. அந்த மாதிரி பேசும்போது ஒரு ஆகஸ்ட் 15க்கு முன்னாடி ஒரு ஒரு வாரம் முன்னாடி அதாவது இந்த மாதிரி ஆகஸ்ட் 15 பகவானுடைய பர்த்டே வருது, நான் என்ன பண்ணட்டும் இந்த வாட்டி ஏதாவது புதுசா பண்ணணும் நினைக்கிறேன், என்ன பண்ணலாம் நீயே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு போயிட்டேன். ஒரு ஒரு நாள் கழிச்சு ஒரு 2 நாள் கழிச்சு அந்த ஒரு நடுவில் ஒரு சண்டே வருது. அந்த ஆகஸ்ட் 15க்கு முன்னாடி நான் சண்டே தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு ஃபிளாஷ் அடிச்ச மாதிரி ஒரு வெள்ளை தாமரையும் ஒரு பிங்க் தாமரையும் என் முன்னாடி டக்குன்னு ஃபிளாஷ் அடிச்சு போற மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு. அப்போ நான் அவங்க கிட்ட கேட்கும்போது அப்போ நான் நினைச்சேன், ஓ மதர் வந்து தாமரை பூவில் அவங்களுக்கு அவங்களுக்கு அதை விருப்பப்படுறாங்க போல இருக்குன்னு தாமரை பூ வச்சு என்ன பண்ண அடுத்தது என்ன பண்ணணுங்கிற ஒரு கொஸ்டின். நீ தாமரை பூ காமிச்சிட்டியே, நான் என்ன பண்ணணும் இதை வச்சுன்னு எனக்கு தெரியல. உங்க 2 பேருக்கும் தாமரை பூ பிடிக்கும்னு எனக்கு தெரியும், இதை வச்சு நான் என்ன பண்ணணும் உனக்கு அப்படின்னு நான் திரும்பி அதே கொஸ்டினே மதர் கிட்ட கேட்கறேன். நீங்க அப்போ வந்து நான் பாரிஸ்ல ஒரு லாஜிஸ்டிக் கம்பெனில ஒர்க் பண்ணியிருக்கும் போது காளிகாம்பாள் கோயில் தாண்டி தான் நான் டெய்லி ரெகுலரா ஆபீஸ்க்கு போவேன். அந்த கோயில் தாண்டி தான் என் ஆபீஸே இருக்கும். காளிகாம்பாள் கோயில் வாசல்ல போயிருக்கும் போது அந்த அம்மன் கோயில் வெள்ளிக்கிழமை அந்த கோயில் அம்மன் உள்ள போயிட்டு தான் நான் போவேன் ஆபீஸ்க்கு. அந்த அம்மன் நான் அப்போ அது வரைக்கும் நான் அந்த தாமரை பூ அவங்க அம்மன் கழுத்துல போட்டிருக்க மாலையை நான் கவனிக்கவே இல்லை. நான் நேரா போனோடனே அந்த கோயில்ல ஒரு சின்ன பழக்கம் என்னன்னாக்கா அந்த அம்மன் சன்னதிக்கு முன்னாடி டிவோட்டிஸை உட்கார வச்சிருவாங்க. உட்கார வச்சு நீங்க ஒரு 10 நிமிஷம் கூட உக்காந்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு அனுமதி கொடுப்பாங்க அந்த கோயில்ல. இப்பவும் அதே நடைமுறை தான் அந்த கோயில்ல. அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது நான் என்ன பண்ணேன், போய் மதர் கிட்ட, மதர் நான் என் முன்னாடி நீ உட்கார வச்ச நீ பாட்டுக்கும் தவற காமிச்சிட்டேன், நான் என்ன உனக்கு பண்ணட்டும் அப்படின்னு அவரு அந்த ஸ்கிரீன் போட்டிருந்தாங்க. அந்த எங்க அந்த அம்மன் சன்னதியில நான் போய் உக்காரத்துக்கு முன்னாடி ஸ்கிரீன் போட்டிருந்தாங்க. ஏன்னா எப்பவுமே கல்பராத்தி காமிக்கும் போது அந்த ஸ்கிரீன் திறப்பாங்க. அந்த ஸ்கிரீன் திறந்தாங்க பாருங்க. அப்போ அந்த அம்மன் கழுத்துல ஒரு வெண் தாமரை மாலையும் பிங்க் கலர் தாமரை மாலையும் அந்த கழுத்துல போட்டு இருந்தது. எனக்கு உடனே ரீகால் ஆனது வந்து, ஓ இந்த தாமரையத்தான் நீ எனக்கு அப்படி சொல்லியிருக்கிறியா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வந்து, இதை என்ன பண்ணணும்னு ஒரு கேள்வி கேட்டல, அதுக்கு பதில் தான் இப்ப இந்த மாலையா எனக்கு நீ செய்ய சொல்றியா
அப்படிங்கிற மாதிரி ஒரு தேடுதல வந்து நான் அப்படிதான் நான் எடுத்துக்கிட்டேன். எனக்கு மாலையா வேணும் போல இருக்கு. அந்த அம்மன் போட்டோவை பார்த்து, அந்த அம்மன் உருவத்தை பார்த்த உடனே அந்த அந்த ரெண்டு மலர் மாலைகளையும் பார்த்த உடனே, ஓ இதுதான் எனக்கு நீ சொல்ல வந்திருக்க போல இருக்கு, ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு அந்த அம்மனுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு, மதருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு, இம்மீடியட்டா அந்த கோயில் வாசல்ல இருக்கக்கூடிய அந்த மாலை செய்யக்கூடிய ஒரு ஆள்கிட்ட போய் விசாரிச்சேன். இந்த மாதிரி ஒரு அம்மனுக்கு எல்லாம் போடுறீங்களே, அந்த மாதிரி மாலை செய்யணும்னா எவ்வளவு ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அன்னைக்கு காலகட்டத்துல ஒரு ஒரு 400 500 சொன்னார் அவர். எனக்கு ஒன்னு ரெண்டெல்லாம் பத்தாது. எனக்கு நான் போடணும் முடிவு பண்ணா எப்பயுமே கொஞ்சம் கிராண்டா பண்ணணும் முடிவு பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, எல்லாமே பெருசுதான். அதனால அதுவும் என்னுடைய அஃபோர்டபுள் பிரைஸ்க்கு என்ன வருதோ அதுதான் நான் செய்வேன். ரொம்ப என் சக்திக்கு மீறியும் நான் பண்ண மாட்டேன். என் சக்திக்கு என்ன, ஏன்னா ஆரம்ப காலத்துல யாருக்கிட்டையும் நம்ம பைசா வாங்க, தியான மையத்துக்குன்னு யாருக்கிட்டையும் பைசா வாங்குறது இல்லை. ஸோ எல்லாமே என்னுடைய சொந்த காசுல போட்டு நான் பண்ணுவேன் மேக்சிமம். அப்படி பண்ண ஆரம்பிக்கும் போது அந்த தியான மையத்துடைய அந்த ஃப்ளவரை பத்தி விசாரிக்கும் போது அந்த கடைக்காரன் ஒரு பாரிஸ்ல இருக்கிற பூக்கடை உள்ள இருக்கிற ஒரு விசிட்டிங் கார்டை கொடுத்து அவங்கள போய் பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லி அவங்க கிட்ட போய் ஆர்டர் கொடுத்து 108 ஒரு ஃப்ளவரும் ஒரு தாமரை, வெள்ளை தாமரை 108, அதே மாதிரி பிங்க் கலர் தாமரை 108 ஆர்டர் கொடுத்து அதை மாலையா பண்ண வச்சு, அந்த மாலையை ஆகஸ்ட் 15க்கு தனி ஒரு ஆளா முதல் நாளே போய் தனி ஆளா போய் அது தூக்கின்னு கூட வர முடியல, அவ்வளோ வெயிட். ஏன்னா ட்ரெயின்ல தூக்கிருக்கோம் பயங்கர வெயிட். 108 போராதான் எவ்வளவு வெயிட் இருக்கும் பாருங்க. அவன் மாலையா போடும்போது அவன் கூட அடிஷ்னலா நிறைய விஷயங்கள் விழாம இருக்கிறதுக்கு நிறைய பண்ணி வச்சிருந்தான். நல்ல வெயிட் வேற. தனி ஒரு நபரா அதை எடுத்துன்னு வந்து அந்த போட்டோல எனக்கு ஒரு பயம், அந்த போட்டோல இருக்கிற ஆணி தாங்குமான்னு. அவ்வளோ வெயிட்டா இருந்தது. நல்ல வேலைக்கு அதை அழகா சீட் பண்ணி உட்கார வச்சு அந்த ஃப்ளவரை அந்த மாட்டிட்டு, அந்த புஷ்பாஞ்சலி தான் வச்சு அந்த ஃப்ளவரை எடுத்து வந்து மாட்டிட்டு, நான் முதல்ல பார்க்கும்போது எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு புலாங்கிதம். நான் இந்த வேர்ல்டுலயே நான் கோடி ரூபாய் வாங்கி சம்பாதிச்சிருந்தா கூட எனக்கு கிடைச்சிருக்காது. அப்படி ஒரு உணர்வையும் அப்படி ஒரு சந்தோஷத்தையும் எனக்கு மதம் கொடுத்தாங்க. அதே மாதிரி ஒரு நிகழ்வும் ஒவ்வொரு ஒவ்வொரு தடவை நான் இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள்லாம் செய்யும் போது வித்தியாசமா யோசிப்பேன். எனக்குள்ள யோசிக்கிற தன்மையும் சிந்தனை தன்மையும் அதில் கொடுப்பாங்க. ஒரு நிகழ்வு பண்ணணும்னா எப்படி பண்ணணும், எப்படி பண்ண வைக்கணும், யார் யாருக்கிட்ட எப்படி வேலை வாங்கணும், எல்லாமே ஒரு சின்னதா நகர்ந்துருந்தா கூட என்னால ஒத்துக்க மாட்டேன். கரெக்டா இருக்கணும்னு நான் சொல்லுவேன் எல்லாருக்கிட்டையும். அந்த மாதிரி ஒரு ஒரு சின்ன விஷயங்களையும் பார்த்து பார்த்து பண்ணி இந்த தியான மையத்தினுடைய புஷ்பாஞ்சலினா இப்படிதான் இருக்கணும். ஒரு தியான மையம்னா புஷ்பாஞ்சலினா குரோம்பேட்ல போய் பாருங்க எப்படி அழகா வைக்கிறாங்கன்னு ஒரு முன்மாதிரியான ஒரு தியான மையமாக இன்னைக்கு ஒரு எங்கள் தியான மைய புஷ்பாஞ்சலிகள் அமைஞ்சிருக்குங்கிறது எனக்கு வந்து மிகப்பெரிய பெருமையா சொல்றது. அது வந்து எனக்கு ஒரு கிடைச்ச ஒரு வாய்ப்பு தான். இன்னைக்குமே கூட ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீங்க சின்ன சின்ன சம்பவங்கள் கூட என்ன ரிலேட் பண்ண நடுவில் கொஞ்ச நாள் போகாம இருக்கும்போது கூட எனக்கு கரெக்டா அழைப்பு வரும். இன்னைக்கு வந்து புஷ்பாஞ்சலி இருக்கு, நீ தான் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது கூட அந்த ஒரு நிகழ்வு வந்து என்னை கனெக்ட் பண்ணுது. நான் நினைக்கலன்னா கூட என் மதர் எனக்குள்ளே இருந்து செயல்படுறாங்கங்கிற நிறைய விஷயங்கள் எனக்கு சம்பவங்கள்லாம் எனக்கு லைஃப்ல நடந்து இன்னைக்கும் நடக்குது. ஒரு நாள் லைஃப்ல நமக்கு வந்து மாறும் அப்படின்னு நினைச்சானாக்கா அது இந்த டிவைனை தாண்டி பெருசா ஒன்று இந்த டிவைன் மூலியமா நடக்கிறத விட வேற ஒன்றும் பெருசா நடக்காது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து மதர் மூலியமா நான் நிறைய மதர்ஸ்ரீ அரபிந்தோ அவங்க மூலியமா அவங்க படிக்கிற எழுதுற புஸ்தகங்கள் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்க வரும்போது இந்த இறை சக்திங்கிற ஒரு விஷயம் எப்படி செயல்படுது, அதனுடைய அது அது வந்து ஒரு ஒரு மனிதனை எப்படி எல்லாம் மாத்துது, அது எப்படி வந்து ஒரு மனுஷனுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிற ஒரு விஷயம், அந்த இறை சக்திங்கிற ஒரு விஷயத்த இவங்க 2 பேர் மூலியமா தான் என் லைஃப்ல நான் கத்துக்கிட்டேன். இவங்க மட்டும் நான் பார்க்காம இருந்திருந்தா என் லைஃப் எப்படி இருக்கும் எனக்கு தெரியல. பட் somehow இட் வாஸ் ஹேப்பன்ட். ஏதோ ஒரு பூர்வ ஜென்ம கர்மான்னு சொல்லுவாங்க. மதரை பார்க்கறது ஒரு மிகப்பெரிய வரம். அது பூர்வ ஜென்ம கர்மம் இருந்தாதான் மதரை பார்க்க முடியும். இந்த வார்த்தைகளை நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி ஒரு வரம் தான் எனக்கு மதர் கிடைச்சு. என்னால யார் இல்லாம இருக்க முடியும், ஆனா மதர் இல்லாம என்னால இருக்க முடியாது. நான் நினைக்கிறதும் இல்லையா மதர் என்னுடைய தாட்ல அவங்க எனக்கு முன்னாடி செயல்படுறாங்கிறதுக்கு நிறைய சம்பவங்கள்லாம் நடந்திருக்குது. ஒரு சின்ன ஒரு இது கூட ஒரு சின்ன நிகழ்வை நான் பகிர்ந்துக்கிறேன். எதுக்காகனாக்கா இந்த சுயத்தினுள் அன்னை செயல்படுகிறாளுங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன். இந்த
தியான மையங்கள்லாம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு அன்பர் வந்து ஒரு நாள் ஈவினிங் டைம்ல ஒரு அன்பர் வந்திருந்தார். வந்துட்டு அவர் அவரும் மதர் டிவோட்டி தான். பட் அவருக்கு ஏதோ சம் ப்ராப்ளம். அந்த ப்ராப்ளத்தினால அவர் என்ன பண்ணாரு, மதர் கிட்ட நான் ப்ரேயர் பண்ணணும்னு சொல்லிட்டு மதர் போட்டோ முன்னாடி இருந்து ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தார். ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் அறியாம மதர் கிட்ட இருந்து அப்படியே அவரும் அழுதுட்டே இருந்தார். மதர் கிட்ட உட்காந்துட்டு போட்டோ முன்னாடி உட்காந்து அழுதுட்டு இருந்தார். அப்ப நானு ஒரு ஓரமா நான் எந்த டிவோட்டி வந்தாலும் அவங்கள நான் பெரும்பாலும் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ஏன்னா அவங்களுக்கும் உள்ள கனெக்டிவிட்டி இருக்கும். நம்ம போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக நான் என்ன பண்ணேன், எப்பயுமே வந்து சைலண்டா தான் இருப்பேன். யாருக்கிட்டையும் ரொம்ப பேசிக்க மாட்டேன். தியானம் இல்ல. அப்படி இருக்கும்போது அந்த அன்பருக்கு என்ன தோணிச்சுன்னு எனக்கு தெரியாது. அவர் திடீர்னு என்ன பார்த்துட்டு கேட்டு நான் அப்போ பின்னாடி பக்கம் உட்காந்துருந்தேன். அப்ப என்னை பார்த்துட்டு சார் எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு, நான் யார்கிட்ட சொன்னா எனக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. நான் ஒரு கொஞ்சம் என்னை விட வயதில் மூத்தவர் அவர்கள். அவர் இந்த மாதிரி கேட்கும்போது உங்களுக்கு நான் என்ன பண்ணேன், சரி கொஞ்சம் ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் மதர் போட்டோ முன்னாடி நின்று அதான் இந்த மாதிரி அவர் ஒரு கேள்வி கேட்க போறாருன்னு நினைக்கிறாரு. அவர் மனசுக்குள்ள ஏதோ ஒரு வேதனை இருக்கு. அந்த வேதனைக்கு எனக்கு யாருக்கிட்ட சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இன்டர்நெட் திடீர்னு கேட்கறாரு, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், மதருக்கு சரண்டர் பண்ணிட்டு அவர்கிட்ட போய் சொன்னேன். சார் உங்களுக்கு விருப்பம் இருந்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லுங்க, என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. என்னால முடிஞ்ச நான் ஒரு தீர்வு தரேன், என்னால முடிஞ்ச ஒரு பதில் தரேன். அது உங்களுக்கு தீர்வா அமைஞ்சதுன்னா சந்தோஷம் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அப்போ அவருக்கு ஏற்பட்ட சில வேதனையான சம்பவங்களை அவர் ஷேர் பண்ணிட்டே இருக்கும்போது அப்போ அவருக்கு ஒரு மனக்கசப்பு இருந்தது ஃபேமிலிக்குள்ள. அப்புறம் அவர் செய்யக்கூடிய வேலைகள்லாம் அவருக்கு நிறைய இடர்பாடுகள்லாம் இருந்தது. ஒரு விஷயம் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பித்தேன். அவங்க அவருக்கு வந்து ஒரு சுமூகமின்மை இருக்குதுங்கிற ஒரு விஷயத்த அவர் சொன்ன கருத்துக்கள்ல இருந்து என்னால புரிஞ்சிக்க முடிஞ்சது. ஸோ நான் என்ன சொன்னேன் அவர்கிட்ட, மல்லிகை பூவை வாங்கி 21 நாள் மதர் முன்னாடி நின்று வச்சு நீங்க ஊதுவத்தி ஏற்றி ஒரு குறிப்பிட்ட டைம்ல 21 நாள் வச்சு மதர் போட்டோ முன்னாடி ஊதுவத்தி காமிச்சு உங்களுடைய மனவேதனைகளை மதர் கிட்ட சொல்லுங்க. 21 நாளுக்குள்ள உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி மதர் கிட்ட பிரார்த்தனை பண்ணி அந்த அந்த ஒரு சின்ன தகவல் தான் அவருக்கு நான் சொன்னேன். இதை நான் வந்து இது நிஜமா அப்படியே 100% அவருக்கு மாற்றம் நடந்துருமாங்கிற விஷயம்லாம் எனக்கு தெரியாது. அந்த அதான் சுமூகமா மாறத்துக்கு மல்லிகை பூ வந்து வச்சா அந்த சுமூகம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருந்ததுனால நான் அதையும் கோஆபரேட் பண்ணி நான் அவர்கிட்ட சொன்னேன். என்னுடைய வார்த்தையை அவரும் 100% நம்பி அவரும் வந்து 21 நாள் கிட்ட அவர்கிட்ட வச்ச உடனே ஒரு 2 வாரம் கழிச்சு வந்தார். வந்துட்டு சார் நீங்க சொன்ன மாதிரி நானும் மதர் கிட்ட வச்சேன் சார். உண்மையிலே எனக்கு அன்னைக்கு இருந்த சூழ்நிலையோட இன்னைக்கு ரொம்பவே நல்லாவே மாறி இருக்கு சார். எனக்கு ரொம்ப நன்றி சார். நீங்க சொன்ன அந்த விஷயத்த நான் ஃபாலோ பண்ணேன். அதான் எனக்கு ஒரு ரொம்ப பெரிய கஷ்டத்துல இருந்த எனக்கு மிகப்பெரிய ஆறுதலா இருந்தது. எனக்கு ரொம்ப நன்றி சார் சொல்லி அவர் புஷ்பாஞ்சலிலாம் வச்சார். நான் சொன்னேன், நீங்க எனக்கு நன்றி சொல்ல வேண்டியது எனக்கு இல்லை அவங்களுக்கு தான். ஏன்னா அவங்க சொன்ன வழியை தான் நான் உங்களுக்கு சொன்னேன். அன்னைக்கு நீங்க ஏதோ ஒரு தேடல் உங்ககிட்ட இருந்துச்சு. நீங்க இதை உங்களுடைய மன கஷ்டத்தை யாருக்கிட்டயோ சொல்லணுங்கிற ஒரு தேடல் இருந்துச்சு. அந்த தேடல் நான் வந்து சரி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாமே நான் கேட்டேன். அன்னைக்கு கேட்கும்போது ஆஸ் அ மதர் டிவோட்டியா இதெல்லாம் சொல்லாம இதுக்கு ஒரு தீர்வு சொல்லணும்னு நினைக்கும் போது அந்த ஃப்ளவர் எனக்கு ஞாபகம் வந்தது. அதனால உங்களுக்கு நான் சொன்னேன். அது மூலியமா நீங்க மதர் கிட்ட இருந்த 21 நாள் நீங்க காமிச்ச அந்த டெடிகேஷன், நீங்க மதர் கிட்ட இருக்கிற உங்களுடைய அர்ப்பணிப்பு தான் சார், அந்த சமர்ப்பணம் தான் சார் உங்களை அந்த குறையிலேருந்து நீக்கி இருக்குது அப்படின்னு சொல்லி அவருக்கு நான் சொல்லும்போது அவர் ரொம்ப ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு அழலாம் அழுதாரு. நான் சொன்னேன், இதெல்லாம் அழறதுக்கான தருணம் இல்லை, உங்களை நீங்களே உருவாக்கி கொள்வதற்கான தருணம். அதனால இதுவே நீங்க எதுவாக இருந்தாலும் தைரியமா மதர் கிட்ட சரண்டர் பண்ணுங்க. ஆக உண்மையான மதர் டிவோட்டியா இருந்தா உங்களுக்குள்ள ஒரு சரண்டர்னஸ் இருந்ததுனாக்கா கண்டிப்பா மதர் நிறைவேற்றுவாங்க. இது வந்து பொதுவான ஒரு உண்மைதான். இது வந்து பெருசா நான் ஒன்றும் பண்ணிடல அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி கிடைக்குது. இது இது இந்த மாதிரி ஒரு சில சம்பவங்கள்லாம் நடக்கும்போது நிறைய பேர் வந்து
இந்த மாதிரி அவங்க பிரச்சனை இவங்க பிரச்சனை நான் இந்த மாதிரி சொன்னதை அவர் வந்து அவர் நம்பர் அவங்க இன்னொருத்தர்கிட்ட சொல்லி அவங்க இன்னொருத்தர்கிட்ட சொல்லி இந்த மாதிரி அப்படியே ஒரு 2 3 பேரா தாண்டி 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 போய் இப்ப நிறைய பேர் எனக்கு அவங்க பிரச்சனையை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கே ஒரு காலகட்டத்துல என்னடா பண்றது எனக்கு ஒன்றும் புரியல. ஐயோ என்ன மதர் இப்படி எல்லாம் நிறைய ஏங்க நாமளே ஒரு கஷ்டத்துல நமக்கே ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் இருக்கிற பிரச்சனையில வந்தாக்கா அவங்க சொல்ற பிரச்சனையெல்லாம் கேட்கும்போது ஐயோ என்னடா அது இவ்வளவு பெரிய பிரச்சனைகள்லாம் ஒரு மனுஷனுக்கு வருமா? ஐயோ எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையே. அவங்க சொல்ற பதிலுக்கு எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. நம்ம ஏதோ சும்மா கேஷுவலா சொல்ல போய் அது அவருக்கு பலிச்சுட்டு அது மூலியமா ஒரு 4 எக்ஸ்ட்ரா ஒரு 4 பேர் அவங்க புது புது பிரச்சனையோட வந்தாக்கா நான் என்ன பண்றது? அதனால என்ன பண்ண மதர் நான் ஏதோ நீங்க உங்களுக்கு அவர் கேட்டாருன்னு நான் கேட்டேன், நீங்களும் சொன்னீங்க. இப்ப புதுசா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 10 பேர் எடுத்து வந்து நிக்க வைக்கிறீங்களா, நான் என்ன பண்றதுன்னு கேட்டா உடனே என்ன தெரியுமா பண்ணாங்க? நீங்க நம்ப மாட்டீங்க. எனக்கு ஒருத்தர் வந்து மலரும் மகத்துவம்னு மிகப்பெரிய ஒரு பெரிய புஸ்தகத்தை அவரா எங்க வீட்டுல வச்சுக்கிறதுக்கு இந்த மதர் புஸ்தகம்லாம் வச்சுக்கிறதுக்கு இடம் இல்லை, அதனால நீங்க புஸ்தகத்தை வச்சுக்கோங்கன்னு சொல்லி மலரும் மகத்துவம் இந்த மாதிரி நிறைய புஸ்தகங்கள் எடுத்து வைக்கும்போது அதுல இந்த புஸ்தகத்தை இந்த மலருடைய மகத்துவத்தை பற்றி ஒரு புக்கு வந்தது. எனக்கு என்னடா இது இவ்வளவு பெரிய விஷயத்த சொல்றாங்களே, இதுவும் நமக்கு ஒரு செய்தி தான் போல இருக்குன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் எந்தெந்த ஃப்ளவருக்கு என்னென்ன இருக்குன்னு நான் நோட் பண்ணி நான் மைண்டுக்குள்ள மனப்பாடம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓ ஓ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இந்த ஃப்ளவர்லாம் வச்சு வழி பண்ணதான் நீ சொல்ல வர போல இருக்கு அப்படின்னு சொல்லி நான் உன்னை கேட்டேன்ல இத்தனை பிரச்சனையை ஒரே நாள்ல குத்தினா நான் என்ன பண்ணிட்டேன், எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நான் கேட்ட கேள்விக்கு அந்த புஸ்தகத்தை கொடுத்து அந்த புஸ்தகத்தின் மூலியமா இந்த விஷயத்தெல்லாம் நீ மைண்ட்ல வச்சுக்கோன்னு சொல்றதுக்காக அந்த புஸ்தகம் என்னை தேடி வந்திருக்குது. நான் இது வந்து எதுக்காக சொல்ல வரேன்னாக்கா, ஒண்ணுமே தெரியாம இருந்த எனக்கு ஒரு விஷயத்த பண்ண வைக்கிறதுக்கு ஒரு மீடியேட்டர் மாதிரி என்னை யூஸ் பண்ண வச்சாங்க பாருங்க. அது வந்து ஒரு 4 பேருக்கு பயன் கிடைச்சதுல என்னுடைய வார்த்தைகள் சொல்லும் போது அந்த குறையை சொல்பவருக்கு அந்த குறை வந்து நிவர்த்தி அடையுது. ஸோ அதனால ஏற்பட்ட மன சந்தோஷம் வந்து அடிஷ்னலா 4 பேர்கிட்ட போகுது. அவங்க கிட்ட இதே மாதிரியும் கண்டினியூஸா நிறைய பேர் வந்து சொல்லும் போது எனக்கே வந்து ஒரு விதத்துல என்னடா அது நம்மள ஒருவேளை இப்படி நம்ம வரவங்களுக்கு எல்லாம் சொல்லக்கூடிய அளவுக்கு இதுவாயிட போறது நம்ம அவ்வளவு பெரிய ஆளாங்கிற அளவுக்கு ஆயிப்போச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் நிறுத்திட்டேன், இந்த மாதிரி சொல்றதையே நிறுத்திட்டேன். ஏன்னா அவங்க சொல்ற அந்த விஷயங்கள்லாம் என் மைண்டுக்குள்ள போய் என்ன நான் பர்சனலா கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிட்டேன். அவங்களையெல்லாம் பார்க்கும்போது நான் பரவாயில்லைங்கிற மாதிரி போய் இதை வந்து நான் எப்படி ஹேண்டில் பண்ணி நான் எப்படி ஹேண்டில் பண்ணிக்கிறதுங்கிற ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா, அதுல ரொம்ப நான் டிஸ்டர்ப் ஆயிட்டேன். ஏன்னா எல்லாருடைய குறைகளும் கேட்டு கேட்டு என் மைண்ட் என்ன பண்ணிச்சு, ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆகி போச்சு. இவன் என்ன மாதிரி எனக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்பாகவே இருக்கு, ஏன்னா தியானத்துல கூட உட்கார முடியல. ஏன்னா எல்லாருடைய குறையும் மைண்டுக்குள்ள போய் உட்காந்து என்னால உட்காரவே முடியல. சரின்னு சொல்லிட்டு நான் இதுக்கு அவங்க கிட்டயே ஒரு பதில கேட்டேன். மதர் இந்த மாதிரி இருக்கு, எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு இந்த மாதிரி குறைகள் கேட்கறதுனால. இது இது மற்றவங்களுக்கு தீருதா இல்லையான்னு எனக்கு தெரியாது, பட் இருந்தாலும் கூடி உங்ககிட்ட நான் உரிமையா கேட்க முடியும், இதுக்கு என்ன வழின்னு சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு அதே போட்டோ முன்னாடி உட்காந்து நான் நின்று அவங்க கிட்ட பேசும்போது அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு ஒரு சம்பவத்துக்கு அப்புறமும் அந்த சம்பவங்கள் வந்து மறந்து போயிடுற மாதிரி எனக்கு ஒரு பிரமை வந்தது. அதாவது ஒரு விஷயம் இப்ப இவங்க கூட பேசும்போது அந்த சம்பவம் மட்டும்தான் பேசுவேன். அதுக்கப்புறம் அடுத்தது போகும்போது இந்த சம்பவங்கள் ஃபுல்லா மறந்து போயிடும் நமக்கு. இது அடுத்த ரிலேட்டட் கூட பண்ணவே மாட்டேன். அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்துக்குள்ளேயும் கோஆர்டினேட் பண்ணாம மைண்டுக்குள்ள ஏத்திக்காம இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் முதல் சொன்னாங்க. அந்த மைண்டை வந்து பிளாக் பண்றது, எது தேவை எது தேவையில்லைங்கிற ஒரு விஷயத்த வந்து எனக்கு முதல் முறையா முதல் மூலியமா எனக்கு அந்த விஷயத்த வந்து மைண்டுக்குள்ள வச்சுக்கிறதுக்கான எது தேவை எது தேவையில்லைங்கிற ஒரு சார் டைம் ஆகுதா சார்? சாரி சார். ஒன்றும் இல்லை சார். அந்த மாதிரி ஒரு இது வரும்போது மதர் கிட்ட கேட்கும்போது மதர் வந்து எனக்கு சொன்னா இந்த ஒரு விஷயத்த சொன்ன, நீ எல்லாத்தையும் மைண்ட்ல வச்சுக்காத, எல்லாத்தையும் தூக்கி போடு, எது தேவையோ அதை மட்டும் வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து நமக்கு வந்ததுனால நான் எல்லாத்தையுமே ஈஸியா ஹேண்டில் பண்ணதுக்காக இது என்னுடைய நாட் ஓன்லி ஃபார் சென்டர் ஆக்டிவிட்டிஸ், என்னுடைய பர்சனல் ஆக்டிவிட்டி லைஃப்லயும் நான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு எது தேவை எது தேவையில்லைங்க நானே டிசைட் பண்ணி எதுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கணும் எது முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது, எப்போ நான் வந்து மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கணுங்கிற விஷயங்கள்லாம் மனவியல் சார்ந்து எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணது மதனுடைய கிரேஸ் தான். இன்னைக்கும்
தியான மையத்துடைய குரூப்ல மனவியல் சார்ந்து நிறைய மெசேஜஸ்லாம் நான் போடுவேன். அந்த மெசேஜ் போடும்போது பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருடைய லைஃப்லயும் எங்கேயோ ஒரு விதத்துல கனெக்ட் ஆகிருக்கும் அந்த மெசேஜ். ஸோ அவங்க வந்து அதை ஃபீல் பண்ணுவாங்க. ஓ, இன்னைக்கு இந்த இந்த சம்பவங்கள் நிறைய பேருக்கு ஒரு பதிலா கிடைக்கும். அவங்களுடைய பிரச்சனைக்கு நான் போடுற பதிவு வந்து ஒரு பதிலா இருக்கும். ஸோ அப்படி அமையுது அப்படிங்கிற போது நான் என்னை வந்து ஒரு சரியான வழியில மதம் நடத்திட்டு இருக்காங்கன்னு நான் பிலீவ் பண்றேன். என்னை ஒரு 10 வருஷம் முன்னாடி பார்த்த ஒரு நபருக்கும் இப்ப என்ன பார்க்குற நிறைய பேருக்கும் எனக்கே நிறைய சேஞ்சஸ் இருக்கும்போது என்னை ஆரம்ப காலகட்டத்துல இருந்து பார்க்குற நிறைய அன்பர்களுக்கு தெரியும் என்னுடைய மாற்றம் என்னவா இருக்குதுங்கிறது. அந்த அளவுக்கு மதர் கூட என்னை இன்வால்வ் பண்ணி என்னை பண்ண வச்சிருக்காங்க. மதர் இன்னும் என் கூட எனக்குள்ளே இருந்து செயல்பட்டுனே இருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கறதுக்கும் அவங்க தான் காரணம். ஏன்னா கொஞ்ச நாள் முன்னாடியே முருகப்பன் சார் என்கிட்ட கேட்கும்போது அதற்கான சந்தர்ப்பங்கள் அமையல பேசுறதுக்கான. திடீர்னு தோணுச்சு ஒரு 245 எபிசோடு போகும்போது நான் சார் கிட்ட கேட்டா 250 எபிசோடு நான் பேசிடுறேன் சார் அப்படின்னா எனக்கு நான் ஸ்ட்ரிக் பண்ணிக்கிட்டேன். அப்பதான் என்னால பேச முடியுங்கிறதுக்காக. அதனால அந்த மாதிரி ஒரு எண்ணம் நான் எக்யூப் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக தான் இந்த தியான மைய சர்வீஸை நான் வந்து அது நான் பெருமையா நான் சொல்லிப்பேன். எனக்கு மதர் கொடுத்த பிளஸ்ஸிங் தான் நான் சொல்லுவேன். எனக்கு எத்தனையோ பேர் வந்தாலும் எவ்வளோ பேர் நான் ஆரம்ப காலகட்டத்தில் நான் சாய்ராம் டிவோட்டியா தான் இருந்தேன். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 500 பாட்டுக்கு மேல பஜன் பாட்டுகள்லாம் நான் பாடினேன். ஒரு வீட்டிலையும் போய் பஜன் சாய்ராம் பஜன்ஸை கண்டக்ட் பண்ணியிருக்கிறேன் சின்ன வயசுலலாம். அப்படி இருந்த ஒரு நபரை நான் அந்த பாட்டுலேருந்து விலகி என்னை ஏன் சூஸ் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது. அந்த சூஸ் பண்ண இந்த சோல் வந்து மதர் கூட கனெக்ட் ஆகிருக்குது. என் லைஃப்ல வந்து எனக்கு எது கிடைக்குதோ இல்லையோ பணம் புகழ் அதெல்லாம் தாண்டி எனக்கு மதருங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பிரபஞ்ச சக்தியை நான் அது கூட அவங்க கூட நான் கம்யூனிகேட்ல இருக்கேங்கிறதே எனக்கு மிகப்பெரிய வரம் தான். அந்த வரத்தோட நான் என் லைஃப்பை நான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். யாரெல்லாம் மதர் டிவோட்டியா இருக்கிறாங்களோ இது எல்லாமே மதருடைய அவங்களுக்கு எல்லாமே ஒரு வரம் தான். மதர் டிவோட்டின்னு சொல்றதே மிகப்பெரிய வரம் தான் என்னை பொறுத்த வரையில். ஏன்னா கடவுள் வந்து எல்லாருக்கும் வரம் ஸ்ட்ரைட்டா கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி குருக்கள் மூலியமா இந்த மாதிரி விஷயங்கள் மூலியமா உங்களை நீங்க இன்வால்வ் பண்ணிக்கிற ஒரு விஷயங்கள் மூலியமா தான் கடவுள் வந்து நிறைய கிரேஸை நமக்கு எல்லாருக்கும் கொடுப்பாங்க. இங்க இருக்கிற மூத்த சாதகர்கள்லாம் அவங்க லைஃப்ல நிறைய அனுபவங்களை பெற்றிருப்பாங்க. ஒவ்வொன்றும் பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொருத்தரும் இங்க இருக்கிற மதர் டிவோட்டிஸ் எல்லாரையும் பேச விட்டானாக்கா இன்னைக்கு ஒரு நாள் கணக்கு பத்தாது. அந்த அளவுக்கு அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் ஒவ்வொருத்தரும் வச்சிருப்பாங்க. ஏன்னா மதருடைய கனெக்டிவிட்டி இந்த பூமியில இருக்கக்கூடிய மக்கள் கூட நிறைய இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள்ல ஆரம்பிச்சு அளப்பரிய அளவுக்கு எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு எதிர்பாராத தருணங்கள்ல ஏற்படக்கூடிய அனுபவங்கள்லாம் வந்து அபரிமிதமா எல்லா அன்பர்களுக்கும் யாரெல்லாம் மதத்தை உண்மையா வணங்குறாங்களோ உண்மையா அவங்கள ஃபாலோ பண்றாங்களோ அவங்களுக்கு மதர் வந்து கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு அற்புதங்களை தான் நிகழ்த்தியிருப்பாங்க லைஃப்ல. அதெல்லாம் வந்து உணர்வு ரீதியா கூட சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கு. ஏன்னா அவங்க எல்லாம் இன்னர்ல அதை அனுபவிச்சிருப்பாங்க. அது சொல்ல கூட தெரியாது அவங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு அனுபவங்கள்லாம் மதர் வந்து கொடுத்திருப்பாங்க. ஒரு கடைசியா ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் நான் சொல்லி நிறைவு பண்ணிக்கிறேன். இது வந்து எனக்கு வந்து உயிர் பிச்சை கொடுத்தாங்கன்னு சொல்லுவாங்க. உயிர் பிச்சை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி எனக்கு உயிர் பிச்சை கொடுத்த தருணம் எது பார்த்தீங்கன்னாக்கா போன வருஷம் ஜூன் 2024 17 ஜூன் 2024 அன்னைக்கு விடிய காத்தால எனக்கு காலையில திடீர்னு ஒரு சடன் ஹார்ட் அட்டாக் இருக்கு. 0.1% கூட எனக்கு வரும் நானுமே யோசிக்கல. எனக்கு திடீர் மேஜர் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு எனக்கு. என்னால் அதை உணர முடியுது. எனக்கு அட்டாக் வந்துருச்சுன்னு உணர முடியுது. நான் என் பிரதரை கூப்பிட்டு இந்த இடத்துல ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொல்லிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல போய் போற வரைக்கும் நான் மதரை தவிர வேற எதையுமே யாரையுமே நான் கால் பண்ணுவேன். மதர் என்னை காப்பாத்துங்க, மதர் என்னை காப்பாத்துங்க. இந்த 2 வார்த்தைகள் தான் உள்ளுக்குள்ள மதர் 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 மட்டும்தான் நான் சொல்லிட்டே இருந்தேன் கடைசி வரைக்கும். அந்த ஒரு வார்த்தை வந்து எனக்கு நான் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சென்னையில இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இங்கேருந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல இருந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். அன்னைக்கு பக்ரீத் கவர்மெண்ட் ஹாலிடே. ஆம்புலன்ஸ் எதுவுமே கிடைக்கல. நான் ஹாஸ்பிட்டல்ல
பெட்ல பத்துன்னு இருக்கிறேன். மதர் கிட்ட சொல்றேன், மதர் என்ன மதர், நான் இங்கேருந்து அங்க போகணும், எனக்கு வேனே கிடைக்கல, எனக்கு நீங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்ன உடனே ஒரு வார்டு பாய் அங்கேருந்து எங்கேருந்து வந்தான்னு தெரியாது, ஒரு வார்டு பாய் வந்தான். சார் இந்த மாதிரி இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க, ஒரு பிரைவேட் ஆம்புலன்ஸ் வருவாங்க, நீங்க அவங்கள ஃபிக்ஸ் பண்ணி இம்மீடியட்டா போயிடுங்க அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற வார்டு பாய் சொன்னான். உடனே அவங்க கொடுத்த நம்பரை ஃபோன் பண்ணி அதிர்ஷ்டவசமா எங்களுடைய ஃபோன் நம்பர் மொபைல்ஸ் எதுவுமே எடுத்துட்டு போல. அங்க இருக்கிற வார்டு பாயோடைய நம்பரை ஃபோனே எங்க அண்ணன் வாங்கி அந்த நம்பருக்கு அவருடைய மொபைல்ல இருந்தே அவருக்கு பண்ணி இந்த ஆம்புலன்ஸை வர வச்சு குரோம்பேட்ல இருந்து சென்ட்ரல் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய இதுக்கு போறதுக்கு 10 நிமிஷத்துல அங்கே நீங்க போனோம். அவ்வளோ வேகமா காலங்காத்தால அவ்வளோ வேகமா ஆம்புலன்ஸ் போச்சு. 10 நிமிஷத்துல அந்த ஹாஸ்பிட்டல்ல போய் இருதய சிகிச்சை பிரிவுல போய் என்னை வந்து அட்மிட் பண்ணாங்க. அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் வந்து எனக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணார். அந்த நேரத்துக்கு வந்து அவரால் முடிஞ்ச அந்த ஆட்களை வச்சு அமுக்கி இதெல்லாம் பண்ணுவாங்க. அவருக்கு ஏதோ ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் தெரியும் போல, அவரும் அந்த மாதிரிலாம் பண்ணி கொஞ்சம் என்னை கொஞ்சம் ஆக்டிவா இருக்க வச்சார். அப்போ அவங்க உள்ள போய் நான் அந்த வார்டுக்குள்ள போய் என்னை படுக்க வச்சிருக்காங்க. அங்க ஒரு டாக்டர், ஒரு சின்ன பையன் மாதிரி இருந்தாரு, அவர் வந்தாரு, வந்துட்டு செக் பண்ணிட்டு அப்போ அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னாக்கா, நீங்க இன்னும் ஒரு 5 to 10 மினிட்ஸ் லேட்டா வந்தீங்கன்னாக்கா உங்களை புழைக்க வச்சிருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இமீடியட்டா என்ன பண்ணாரு, அவருக்கு அந்த ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சாங்க. ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சுட்டு வாயில எனக்கு ஒரு மெடிசன் கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ண வச்சுட்டாங்க. அப்போ எனக்கு திடீர்னு பெயின் திரும்பி அதிகமாயிடுச்சு. நான் கத்துறேன், ஐயோ என்னால முடியல, என்னால கத்துறேன், முதல்ல என்னால முடியல முதல்ல அப்படின்னு சொல்லி நான் கத்திட்டே இருக்கேன். அப்போ அந்த வார்டுல இருந்து வந்த ஒரு பையன், சார் நீங்க யாரையோ மதர் மதர்னு கூப்பிடுறீங்களா, யாரு சார் அப்படின்னா. ஓ அது உனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு தெரிஞ்சா போறியா, நீ முதல்ல டாக்டரை கூப்பிடியான்னு சொல்லி அந்த அவரை கூப்பிட்டேன். எனக்கு அங்க நீ பிலிவிட்டார்னா 5:45 அந்த நேரத்துல ஒரு லேடி டாக்டர் வந்தாங்க. வந்துட்டு அங்க இருந்த அந்த வார்டுல இருந்த ஒரு 3-4 டாக்டர் என்ன பண்ணாங்க, கூடி பேசிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு லேடி டாக்டர் உள்ள சும்மா வேகமா உள்ள நுழைஞ்சவங்க, நான் எல்லாமே நான் பாக்குறேன், எனக்கு கண்ணுக்கு தெரியுது. உள்ள நுழைஞ்சவங்க, ஏன்பா ஒருத்தன் வழியில துச்சின்னு இருக்கிறான், அவனுக்கு நீங்க வைத்தியம் பார்க்காம என்னையா உட்காந்து கூடி போட்டு பேசின்னு இருக்கீங்க, இம்மீடியட்டா அவரை வந்து ஆபரேஷன் வார்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சத்தம் போட்டுச்சு. சத்தம் போட்ட உடனே அவங்க சீனியர் டாக்டர்னால கீழே இருக்கிற ஜூனியர் டாக்டர்ஸ்லாம் பயந்து போய் டக்கு டக்குன்னு அந்த ஆப்ரேஷன் தேட்டருக்கு தேவையானதெல்லாம் குடுக்கணும் ஓடி போய் 5 நிமிஷத்துல ரெடி பண்ணி என்னை அடுத்த 16 நிமிஷத்துல என்னை வச்சு ஆப்ரேஷன் வார்டில் படுக்க வச்சுட்டாங்க. எனக்கு என்ன பண்ண போறாங்கன்னு எனக்கும் தெரியல. ஆனா எல்லாம் நான் ஆக்டிவா இருக்கிறேன், எல்லாமே நடக்குது. சும்மா ஒரு தேவதை மாதிரி அந்த டாக்டர் என் கண்ணுக்கு அன்னைக்கு தெரிஞ்சாங்க. வந்தாங்க, உள்ள வந்தாங்க, என் கூட பேசிட்டே இருக்காங்க. தம்பி உனக்கு நான் ஆப்ரேஷன் பண்ண போறேன், எல்லாமே கான்சியஸா எனக்கு தெரியுது. அவங்க பேசிட்டே தான் எனக்கு பண்றாங்க. இது ஆர்ட்ல வந்து ஸ்டண்ட் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி நீ என்னவோ பண்ணுங்க, எனக்கு உயிர் பிச்சை குத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்லிட்டேன். அவங்களும் என்ன பண்ணாங்க, 100% பிளாக் இருக்கு, உங்களுக்கு 90% பிளாக்கை கிளியர் பண்ணிட்டு ஸ்டண்ட் வச்சிருக்கேன், மீதி டேப்லெட் சாப்பிட்டு நீங்க கிளியர் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி 6:30க்கு என்னை வந்து அந்த ஆப்ரேஷன் வார்டு வெளியே கொண்டு வந்து ஐசியூ வார்டுல போட்டாங்க. அன்னைக்கு அந்த டாக்டரை நான் மதர் வடிவமா பார்த்து எனக்கு உயிர் பிச்சை கொடுத்த டாக்டருக்கு நான் அப்பவே கைப்பிடிச்சு ரொம்ப நன்றி சொன்னேன். ஏன்னா எந்த தருணத்திலையும் நான் நம்புற டிவைன் என்னை கைவிடாதுங்கிறதுக்கு அது ஒரு உணர்வுபூர்வமா மதருக்கு நான் நன்றி சொன்னேன் அந்த இடத்துல. நீ இல்லைன்னா இன்னைக்கு நான் இந்த அம்மா வரலன்னாக்கா நான் இன்னைக்கு செத்தே போயிருப்பேன். ஏதோ உனக்கு சர்வீஸ் பண்ணணுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக என்னை உயிர் பிச்சை கொடுத்துருக்க. இந்த ஜடம் இருக்கிற வரைக்கும் உனக்கு நான் மட்டும்தான் பண்ணுங்கிற அந்த ஒரு உறுதியை வந்து அந்த நிமிஷம் நான் எடுத்தேன். இன்ன வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், இனிமேலும் ஃபாலோ பண்ணுவேன். இதுதான் என்னுடைய அனுபவங்கள். இதோட நிறைய இருக்கு, பட் இருந்தாலும் கூட நேரமின்மைன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதுக்காக என்னுடைய இன்னைக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த ஐயா அவர்களுக்கும், நீங்க குழுவில் கேட்டு இவ்வளவு நேரம் எனக்கு என்னுடைய உரையை கேட்ட அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம்.